வணக்கம். கதைப்போமால இன்னைக்கு நம்ம ஒரு கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி கேட்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அத்தியாயம் 1. ஷங்கர் கண் விழித்துப் பார்த்தான். பொழுது விடிந்திருந்தது. இப்பொழுதுதான் படுத்த மாதிரி இருந்தது அவனுக்கு. நேற்று சம்பள நாள். பையில் 12,000 வைத்துக்கொண்டு சைக்கிளில் வந்து கொண்டிருந்தான். வழியில் கீழ் வீட்டில் வசிக்கும் ஆர்த்தி எதிர்பட்டாள். வயது பெண். இன்னமும் திருமணமாகவில்லை. பார்க்க அழகாக இருப்பாள். 2 வருடங்களுக்கு முன்பு ஒரு வயதான பாட்டியுடன் கீழ் வீட்டுக்கு குடி வந்தவள். தினமும் அவளை பார்த்தாலும் இதுவரை ஒருவரை ஒருவர் பேசிக் கொண்டதில்லை. ஆனால் நேற்று இரவு 9 மணி இருக்கும். ஆட்கள் நடமாட்டமில்லாத அந்த சாலையில் ஒருவித பதட்டத்துடன் நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவளை இதற்கு முன் இப்படி பார்த்ததே இல்லை. ஆர்த்தி அழைத்தான். அவள் பாட்டி இவளை பெயரை சொல்லி அழைக்கும்போது நிறைய முறை இந்த பெயரை கேட்டிருக்கிறான். ஆர்த்தி, என்ன இந்த நேரத்துல இங்க? ஏன் பதட்டமா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. ரொம்ப முடியாம படுத்திருக்காங்க. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கிட்டு போகணும். யாருகிட்ட உதவி கேட்கறதுன்னே தெரியல. ஆர்த்தி, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் உனக்கு உதவி பண்றேன். பாட்டி இப்போ எங்க இருக்கிறாங்க? வீட்டுல. சரி, நட. முடியாமல் படுத்த படுக்கையாக கிடந்த பாட்டியை தூக்கி ஆட்டோவை பிடித்து ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்தான். முன்பணமாக 5,000 கட்ட சொன்னார்கள். ஆர்த்தி கையை பிசைந்தாள். பையிலிருந்த பணத்தில் கட்டிவிட்டு அவசர பிரிவில் அனுமதித்தனர். உடனே சிகிச்சை ஆரம்பமானது. டாக்டர்கள் எழுதி கொடுத்த மருந்து மாத்திரைகள் என வாங்கி கொடுத்ததில் மேலும் 3,000 அவன் பையில் இருந்து குறைந்திருந்தது. இனி ஒன்றும் பயமில்லை என்று டாக்டர் சொன்னபோதுதான் ஆர்த்தி இயல்புக்கு வந்தாள். அவனை நன்றியோடு பார்த்தாள். நீங்க செஞ்ச இந்த உதவிய என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றிங்க. சொன்னவள், நீங்க போய் தூங்குங்க. மணி 2 ஆயிடுச்சு. காலையில வேணா வந்து பாருங்க. அவனை அனுப்பி வைத்தாள். வந்து படுத்தவன் உடனே உறங்கி போனான். எழுந்து குளித்துவிட்டு மீதி இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு கிளம்பினான். அவனை பார்த்ததும் அன்புடன் வரவேற்றாள். ஆர்த்தி, பாட்டி இப்போ எப்படி இருக்கிறாங்க? அவன் கேட்டபடியே பாட்டியின் அருகே சென்றான். பாட்டி இப்பொழுது சகஜ நிலைக்கு வந்திருந்தாள். ஆர்த்தி எல்லாவற்றையும் சொல்லியிருப்பாள் போல. பாட்டி கையெடுத்து கும்பிட்டாள். நீ மட்டும் காப்பாத்தலனா நேத்தே போய் சேர்ந்திருப்பேன். நான் போறது கூட பெருசா நினைக்கல. என் பேத்திய அனாதையா விட்டுட்டு போயிருப்பேன். நான் போயிட்டா அவளோட கதி என்ன? விசும்பினாள் பாட்டி. பாட்டி, அதான் உங்க உடம்பு சரியா போயிடுச்சுல. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? தைரியமா இருங்க. சொன்னவன் வரும்போது கையில் கொண்டு வந்திருந்த இட்லி பொட்டலத்தை ஆர்த்தியிடம் கொடுத்தான். ஆர்த்தி, இந்தா, பாட்டிக்கு கொஞ்சம் சாப்பிட வை. நீயும் சாப்பிடு. அப்புறம் மருந்து மாத்திரை ஏதாவது வாங்கி கொடுக்கணுமா? அவள் கொடுத்த சீட்டை வாங்கி கொண்டு மெடிக்கலில் வாங்கி கொடுத்துவிட்டு வேலைக்கு கிளம்பிச் சென்றான் சங்கர். வேலைக்கு சென்றும் அங்கே வேலையில் நாட்டமில்லாமலேயே தான் இருந்தான். நினைவுகள் எல்லாம் இங்குதான் சுற்றி கொண்டிருந்தது. மதியத்துக்கு மேல் அங்கு வேலை செய்ய பிடிக்காமல் விடுப்பு எடுத்துக்கொண்டு நேராக மருத்துவமனைக்கு வந்தான். இப்போது பாட்டியை நார்மல் வார்டுக்கு மாற்றி இருந்தனர். வேலை சாயங்காலம் தானே விடும். இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டீங்க? கேள்வி கேட்ட ஆர்த்திக்கு ஞாபகம் எல்லாம் இங்கதான் இருக்கு. வேலை செய்யவே முடியல. பாட்டிக்கு என்னாச்சோன்னு மனசு தவிக்குது. சங்கர் அப்படி சொன்னாலும் உண்மையில் ஆர்த்தியை தான் பார்க்க வந்தான். அதை எப்படி அவளிடம் சொல்வது? அவன் சொன்ன பொய்யை நம்பவில்லை ஆர்த்தி. தான் சொன்ன பொய்யை கண்டுபிடித்திருப்பாளோ? தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட சங்கரை புன்னகையாக பார்த்தாள் ஆர்த்தி. அந்த புன்னகைக்கு அர்த்தம் தேடிக் கொண்டிருந்த சங்கரை, இன்னைக்கு சாயங்காலம் பாட்டிய வீட்டுக்கு அனுப்ப போறாங்களாம். இன்னும் 3,000 ரூபாய் தேவைப்படும். அவள் சொல்ல, பணத்துக்கெல்லாம் நீ கவலைப்படாத. நான் இருக்கேன். நீ கவலை இல்லாம இரு. மாலை பாட்டியை வீட்டுக்கு அழைத்து வந்தனர். பாட்டி, இனிமே நீங்க பூ வாங்கி வர மார்க்கெட்டுக்கெல்லாம் போகாதீங்க. வேலை முடிஞ்சு வரும்போது நானே அத்தனையும் வாங்கிக்கிட்டு வரேன். நீங்க வீட்டோட பூ கட்டி வாசல்ல வித்தா போதும். சொன்னதோடு நில்லாமல் தினமும் வேலை முடிந்து வரும்போது பூ மார்க்கெட்டுக்கு சென்று பூக்களை வாங்கி வர சங்கர் மறந்ததே இல்லை. இப்போது அவர்களுக்குள் இன்னமும் நெருக்கம் அதிகமானது. இங்கு என்ன சமைத்தாலும் படியேறி மேலே சென்றுவிடும். பாட்டியும் இதை கண்டும் காணாமலும் இருந்தாள். ஷங்கர் தன்னை காதலிப்பது ஆர்த்திக்கு தெரிந்தே இருந்தது. ஆர்த்தியின் காதலையும் ஷங்கர் அறிந்தே வைத்திருந்தான். ஆனால் இதுவரை இருவரும் காதலை சொல்லவில்லை. ஏதோ ஒன்று தடுத்தது. கண்களால் காதலை வளர்த்தவர்கள் வார்த்தைகளில் சொல்ல தவறினர். பாட்டி நாசுக்காக கேட்டாள். நீ ஷங்கரை விரும்புறியாமா? பாட்டி, ஏன் அப்படி கேக்குறீங்க? உன் வயச கடந்துதான் நான் வந்திருக்கேன். என்கிட்டயே மூடி மறைக்கிற. பூவை துணி போட்டு மூடி வச்சாலும் கூட வாசம் வீசத்தானே செய்யும். பாட்டி சொல்வதில் தான் எத்தனை உண்மை! எப்படி புரிந்து கொள்கிறாள்? நினைக்கையில் பிரமிப்பாக இருந்தது. அந்த பிரமிப்பு மாறாமல் பார்த்த ஆர்த்தியை, நீ கவலைப்படாத. ராத்திரி சங்கர் வரட்டும். நான் பேசுறேன்.
இருவரும் ராத்திரி பொழுதை வரவேற்க தயாரானார்கள். கதவு தட்டும் சத்தம் கேட்டது. ஆர்த்தி புது வெட்கத்தால் கதவை திறக்க முடியாதவளாக நிற்க, பாட்டிதான் மெல்ல எழுந்து வந்து கதவை திறந்தாள். வாசலில் ஷங்கர் ஊருக்கு செல்ல தயாராக கையில் பெட்டியுடன் நின்றிருந்தான். ஆர்த்தி தலையை எட்டி பார்க்க புரியாத பாட்டி கேட்டாள், என்னப்பா கையில பெட்டி? ஊருக்கா? ஆமாம் பாட்டி. அம்மா உடனே வர சொல்லி ஃபோன் பண்ணி இருந்தாங்க. எனக்கு சொந்தத்துல பொண்ணு பார்த்திருக்கிறாங்களாம். ஜாதகம் கூடி வந்திருக்குதாம். அதான் என்ன கூப்பிட்டிருக்காங்க. நான் போய் பார்த்து பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்தா உடனே கல்யாணம் தான். அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஆர்த்தியின் விழிகள் ஈரமாயின. பாட்டியும் சற்றே இடிந்து போய்தான் நின்றிருந்தாள். ஷங்கர் தொடர்ந்தான், பாட்டி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நீங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. புதிர் போட்டான் ஷங்கர். பாட்டி என்ன என்பது போல அவனை பார்க்க, நான் ஆர்த்திய காதலிக்கிறேன். ஆர்த்தியும் என்ன காதலிக்கிறது எனக்கு தெரியும். எங்க காதலுக்கு உங்க சம்மதம் தேவை. சம்மதமா? ஆச்சரியமாக கேட்டாள் பாட்டி. ஆமாம் பாட்டி, நான் ஆர்த்திய காதலிக்கிறேன். எங்க அம்மா என்ன பெண் பார்க்க அழைச்சப்ப கூட நான் இதத்தான் சொன்னேன். அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். உடனே ஆர்த்திய கையோடு கூட்டிக்கிட்டு வான்னு சொல்றாங்க. அவங்க பார்க்கணுமா. நீங்க சரின்னா நான் ஆர்த்திய என் கூடவே கூட்டிக்கிட்டு போறேன். 2 நாள்ல திரும்பி வந்துருவோம். தம்பி, என் பேத்திக்கு வைரமாட்டம் நீ கிடைக்க போற. உன்னை நம்பி உன் கூட அனுப்ப எனக்கு ஒரு தயக்கமும் இல்ல. தாராளமா கூட்டிக்கிட்டு போயிட்டு வா. பாட்டி சொல்லும்போதே ஆர்த்தி பெட்டியோடு வெளிப்பட்டாள். அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தாள் பாட்டி. ஆர்த்தி ஷங்கரோடு சந்தோஷமாக, மிக சந்தோஷமாக புறப்பட்டாள். வரப்போகும் மிகப்பெரிய ஆபத்தை அறியாமல். அத்தியாயம் 2. திவ்யா கொடுத்த டீயை சுவைத்தபடியே காலை பேப்பரில் மூழ்கி இருந்தான் ரஞ்சித். எதிரில் இருந்த திவ்யாவை பார்த்து, திவ்யா இன்னைக்கு டீ ரொம்ப சூப்பர். யாரு வேலைக்காரி வச்சதா? திவ்யா முறைத்தாள். மேலும் சீண்டினால் விபரீதமாகிவிடும் என்பதை புரிந்து கொண்ட ரஞ்சித், சும்மா விளையாட்டுக்கு தாம்மா சொன்னேன். என் திவ்யா கைப்பக்குவம் எனக்கு தெரியாதா? ஐஸ் வைத்தான் ரஞ்சித். அடுத்த நொடியே திவ்யாவுக்கு கோபம் காணாமல் போயிருந்தது. ஐயா, உங்களை பார்க்க யாரோ ஒரு பாட்டி வந்திருக்கிறாங்க. வேலைக்காரி அவர்களின் அருகில் வந்து சொல்ல, ரஞ்சித் கேட்டை பார்த்தான். அங்கே ஒரு வயதான பாட்டி நிற்க, சரி அவங்கள உள்ள கூட்டிக்கிட்டு வா. வேலைக்காரி அந்த பாட்டியை கைப்பிடித்து அழைத்து வந்து அவர்களின் அருகில் அமர வைத்தாள். சொல்லுங்க பாட்டி, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? தம்பி, என் பேரு பார்வதி. என்னோட பேத்திய ஒரு வாரமா காணல. போலீஸுக்கு தகவல் சொன்னீங்களா? சொல்லியாச்சு தம்பி. தேடுறோம் தேடுறோம் சொல்லித்தான் அனுப்புறாங்க. அவங்க தேடுற மாதிரி தெரியல. யாரோ சொல்லித்தான் உங்ககிட்ட வந்தேன். ரொம்ப ஆசையா வளர்த்த பொண்ணு. நீங்க தான் தம்பி என் பேத்திய தேடி தரணும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க பாட்டி. உங்க பேத்திக்கு என்ன வயசு இருக்கும்? இந்த ஆடி வந்தா 10 முடிய போகுது தம்பி. சரி, உங்க பேத்தியோட போட்டோ ஏதாவது வச்சிருக்கிறீங்களா? இருந்தா கொடுங்க. இருக்கு தம்பி. போன மாசம் எதுக்கோ ஸ்கூல்ல கேட்டிருந்தாங்க. அப்ப பிடிச்சது இருக்குது. இருங்க காட்டுறேன். சொல்லிவிட்டு தன்னுடைய ஜோல்னா பையை மெல்ல திறந்து அதை எடுத்து காட்ட, ரஞ்சித்தும் திவ்யாவும் திடுக்கிட்டனர். புத்தம் புது கத்தி பளபளத்தது. திருப்பத்தூர் செல்லும் பேருந்து. ஆர்த்தியும் ஷங்கரும் அமர்ந்திருந்தனர். கூட்டம் அவ்வளவாக இல்லை. என்னங்க, ஊருக்கு போற அவசரத்துல குடிக்க தண்ணி கொண்டு வர கூட மறந்துட்டேன். ஏன், தண்ணி தாகமா இருக்கா? ஷங்கர் கேட்டுவிட்டு, எனக்கும் தாகமா தான் இருக்கு. ஆனா அது தண்ணி தாகம் இல்ல. சொல்லிவிட்டு ஷங்கர் நிறுத்த, ஆர்த்தி புரியாதவளாக கேட்டாள், வேற என்ன தாகம்? ஷங்கர் சிரித்தான். வந்து சொல்றேன். முதல்ல உனக்கு குடிக்க தண்ணி வாங்கிக்கிட்டு வரேன். கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. எனக்கு பயமா இருக்கு. பஸ்ஸும் கிளம்ப போகுது. இதோ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். சொன்னவன் மடமடவென பஸ்ஸில் இருந்து இறங்கி ஓடினான். எந்த வேகத்தில் ஓடினானோ அதே வேகத்தில் திரும்பி வந்தான். வந்தவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே ஆர்த்தியை காணோம். பஸ் மாறி ஏறிவிட்டோமோ என்றுதான் முதலில் நினைத்தான். அருகில் இருந்த முதிய தம்பதிகளை பார்த்தபோது பஸ் மாறவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டான். அவர்களிடமே கேட்டான், சார், இங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்துகிட்டு இருந்துச்சே, அவள் எங்க? நான் இங்கதான் இருக்கேன். ஷங்கரின் முதுகுக்கு பின்னால் சிரித்தவாறே நின்றிருந்தாள் ஆர்த்தி. பஸ் கிளம்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களையும் காணோம். பயமாயிடுச்சு. அதான் இறங்கிட்டேன். மக்கு மக்கு. உட்காரு. இருவரும் அமர்ந்தனர். ஷங்கருக்கு சற்று நேரத்தில் வியர்த்து போயிருந்தது. கொண்டு வந்த தண்ணீரை மடக் மடக் என்று குடித்தான். தாகம்னு சொன்னது நானு. நீங்க தண்ணி குடிக்கிறீங்க? கொஞ்ச நேரத்துல பதற விட்டுட்டியேடி பாவி. சொன்னவன் மீதி தண்ணீரை அவளுக்கு கொடுத்தான். வாங்கியவள் 2 வாய் குடித்துவிட்டு கேட்டாள், திருப்பத்தூர் தான் உங்க ஊரா? ம். திருப்பத்தூர் பக்கத்துல அகரமன்னு ஒரு சின்ன கிராமம். ஊருக்கு எப்ப போய் சேருவோம்? விடியற்காலை 4 மணிக்கு போய் சேருவோம். எங்க கிராமத்துக்கு போக 5 மணிக்கு தான் முதல் பஸ். அத பிடிச்சு போனோம்னா 6 மணிக்கு வீட்ல இருப்போம். அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பஸ் மெல்ல கிளம்பியது. ஜன்னல கொஞ்சம் நல்லா மூடுங்க.
குளிர் எடுக்குது. ஜன்னலை அவன் நன்றாக மூடிவிட்டு தான் கொண்டு வந்திருந்த பையை திறந்து போர்வை எடுத்து ஆர்த்திக்கு போர்த்தி விட்டான். ஆர்த்தி சங்கரின் தோள் மீது மெல்ல சாய்ந்தாள். பஸ் வேகம் எடுத்து சீறி பாய்ந்தது. எனக்கு தண்ணி தாகம்னு சொன்னபோது நீங்க உங்களுக்கு வேற ஏதோ தாகம்னு சொன்னீங்களே, என்ன தாகம் அது? சங்கர் சிரித்துக்கொண்டே அவள் காதருகே மெல்ல கிசுகிசுத்தான். ஆர்த்தி சற்றே தள்ளி அமர்ந்தாள். இன்னும் கல்யாணமே ஆகல. சி. வெட்கத்தால் போர்வை இழுத்து முகத்தை மூடிக்கொண்டாள். ஷங்கர் இதை ரசித்தான். அவனோடு பின்புற சீட்டில் அமர்ந்திருந்த அந்த உருவமும் இவைகளை ரசித்தது. ஆர்த்தி தலை நிறைய சூடிய மல்லிகை பூவின் வாசம் காற்றில் பறந்தது. அந்த உருவத்துக்கு ஏதோ செய்ய தன் கைகளால் அவளை அவன் தீண்டத் துடிக்க மெல்ல அந்த உருவத்தின் கை அவள் அருகே சென்றது. ஜோல்னா பையிலிருந்து எடுத்து காட்டிய கத்தியை பார்த்து இருவரும் திடுக்கிட்டனர். வலது கையில் கத்தியை அவர்களுக்கு நேர் எதிராக காட்டியபடியே இடது கையால் தன் தலை மீது ஒட்டியிருந்த வெள்ளை முடியை எடுக்க, அது பாட்டி இல்லை, ஒரு ஆண். ஆம், ஆணேதான். கத்தி தன் மீது பாய்வதற்குள் நொடிப்பொழுதில் ரஞ்சித் அமர்ந்தபடியே தன் கால்களால் கத்தியை தட்டிவிட கத்தி எங்கோ தூரத்தில் போய் விழுந்தது. இந்த திடீர் தாக்குதலை அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. கையில் ஆயுதமில்லாமல் வாட்ட சாட்டமாக இருந்த ரஞ்சித்தை தாக்குவது உத்தமம் இல்லை என்பதை உணர்ந்த அவன் எழுந்து ஓட்டம் பிடித்தான். ரஞ்சித்தும் அவனை பிடிக்க பின்தொடர அவனோ மின்னல் வேகத்தில் எங்கோ ஓடி மறைந்தான். அவனை பிடிக்க ஓடிய ரஞ்சித் ஏமாற்றத்துடன் திரும்பி வந்தான். என்னங்க, ஒரு நிமிஷம் பதறியே போயிட்டேன். யாருங்க அது? அவன் பழைய குற்றவாளி. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனை ஒரு கொலை கேஸ்ல அரெஸ்ட் பண்ணுனேன். இப்போ பழி வாங்க துடிக்கிறான். நீ ஒன்னும் கவலைப்படாத, சொன்ன ரஞ்சித் தன்னுடைய அறைக்கு சென்று அலமாரியிலிருந்து எடுத்த துப்பாக்கியில் தோட்டாக்களை நிரப்பி பின்புறம் சொருகிக் கொண்டான். இரவு. ஆர்த்தியின் பாட்டி நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். தூங்குவதற்கு முன் தன்னுடைய கடமையை முடித்து விட்டதாகவே நினைத்தாள். ஆர்த்திக்கு அருமையான நல்ல மாப்பிள்ளை கிடைத்து விட்டான். இனி ஒரு பயமும் இல்லை. இனி தன்னுடைய உயிர் போனாலும் கவலை இல்லை. இப்படித்தான் நினைத்து கொண்டு படுக்க போனாள். ஆனால் அவளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை தன்னுடைய உயிர் இன்று போகப் போகிறதென்று. நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். நடுநிசி. கதவு தட்டும் சத்தம் கேட்டு திடுக்கிட்டாள் பாட்டி. யாரு? யார் இந்த நேரத்துல கதவு தட்டுறது? மறுபடியும் கதவு தட்டும் சத்தம் கேட்கவே கேள்விக்குறியோடு மெல்ல எழுந்து சென்று கதவை திறந்தாள். அதிர்ந்தாள். அங்கே அத்தியாயம் 3. பஸ்ஸின் வெளிச்சம் ரோட்டில் இருந்த இருட்டை விழுங்கியவாறே சென்று கொண்டிருக்க, என்னங்க, யாரோ என்ன பின்னாடியிலிருந்து என் இடுப்ப தொடுறாங்க. மெல்ல சங்கரின் காதில் கிசுகிசுத்தாள் ஆர்த்தி. சட்டென்று எழுந்த சங்கர் பின் சீட்டில் உட்கார்ந்திருப்பவனை முறைத்தான். வந்த கோபத்துக்கு அவனை அறையத்தான் நினைத்தான். வீணாக பிரச்சனையை கிளப்ப விரும்பவில்லை. சங்கரின் முறைப்பில் சற்றே பயந்த மாதிரி நடித்தாலும் அந்த நடிப்பு நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. பஸ்ஸில் அனைவரும் தூங்கியபடியே இருக்க இவனுக்கு மட்டும் தூக்கம் ரொம்ப தூரத்தில் இருந்தது. ஆர்த்தியின் மல்லிகை பூவின் வாசம் விடாமல் வீச அவன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் புழுவாக நெளிந்து கொண்டிருந்தான். அவனால் மேலும் இருக்க முடியாமல் மீண்டும் சில்மிஷத்தில் ஈடுபட்ட அந்த உருவம் இப்போது எல்லை மீறி போக ஆர்த்திக்கு ஆத்திரமாக வந்தது. மீண்டும் சங்கரிடம் சொல்ல எழுந்தவன் அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். ஏண்டா, உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல? சொன்ன சங்கர் அதோடு நில்லாமல் இன்னொரு அறை விட அவன் கையெடுத்து கும்பிட்டான். பிறகு தானாக எழுந்து 2 சீட் பின்னாடி சென்று அமர்ந்து கொண்டான். ஆனாலும் அந்த மல்லிகை பூவின் வாசம் நிற்காமல் அங்கும் அவனை சுற்றி சுற்றி வர அவன் அதே மயக்கத்திலே ஆர்த்தி இருந்த இருக்கையை பார்த்தவாறே கண்கள் இமைக்கவும் மறந்தவனாக அவளை பின்தொடர்ந்தான். ரஞ்சித் அந்த இடத்துக்கு சென்றபோது கூட்டமாக இருந்த ஜனங்களை 2 கான்ஸ்டபிள்கள் லத்தியால் விரட்டி அடித்துக் கொண்டிருந்தனர். உள்ளே சென்ற ரஞ்சித் அவனை பின்தொடர்ந்த கான்ஸ்டபிளிடம் கேட்டான். சண்முகம், உங்களுக்கு யாரு தகவல் சொன்னது? பேரை கேட்டேன்யா, ஆனா பேரை சொல்லல. தகவல் மட்டும் சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். நம்பரை ட்ரூ காலர்ல செக் பண்ணீங்களா? யார் பேர் வருது? ஐயா, அது ஒரு காயின் பாக்ஸ் நம்பருங்க. இந்த பக்கம் நேரா போனா ஒரு மரத்துல தொங்க விட்டுருக்காங்க. அங்க போய் விசாரிச்சோம். ஆனா உருப்படியான தகவல் ஒண்ணுமே இல்ல. இந்த காலத்துல கூட இன்னும் காயின் பாக்ஸ் இருக்கா? இன்னும் நிறைய இடத்துல இருக்குதுங்கய்யா. செல்போன் இருக்கிறதுனால நாம தான் அதை தேடி பேசுறது இல்ல. சண்முகம் சொல்ல அந்த உண்மையை ரஞ்சித்தும் ஒப்புக்கொண்டான். இருவரும் இப்போது விஷயத்துக்கு வந்தனர். செத்தது ஆனா பெண்ணா? பெண்ணுங்கய்யா. துணி போட்டு மூடியிருந்த உடலை சண்முகம் துணியை விலக்கி முகத்தை காண்பித்தார். ரஞ்சித் ஒரு வினாடி உற்று பார்த்தவன் திரும்ப முகத்தை மூடுமாறு சைகை செய்ய சண்முகம் பழையபடியே முகத்தை மூடினார். கொலை எப்ப நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா 2 நாள் முன்னாடி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. உடம்பு அழுகிய நிலையில இருக்கு. என்ன வயசு இருக்கும்?
வயசு 18 இருக்கும். கண்டிப்பா இது ரேப் தான். உடம்புல ஒட்டு துணி இல்ல. கண்ட இடத்துல காயம் இருக்கு. அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மோப்ப நாயை வரவழைச்சீங்களா என்று கேட்டான். ஆமாய்யா, இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி இங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஓடி பழைய பாலத்துக்கிட்ட நின்னுடுச்சு. ரஞ்சித் சுற்றுமுற்றும் பார்க்க அது ஒரு மேற்கூரையும் இல்லாத பாழடைந்த வீடு. அந்த வீட்டை சுற்றியும் அக்கம் பக்கம் ஒரு வீடும் இல்லை. என்னதான் கூச்சலிட்டு கத்தி பார்த்தாலும் யாருக்கும் கேட்க வாய்ப்பே இல்ல. அதனால தான் இந்த இடத்த தேர்வு பண்ணியிருக்காங்க. சண்முகம், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேஸ் ஏதாவது இங்க, அதாவது இந்த ஏரியாவுல நடந்திருக்கா? இல்லைங்க ஐயா. அவர் சொல்லும்போதே ரஞ்சித்தின் போன் சினுங்கியது. எடுத்து பேசிவிட்டு போனை அணைக்க, சண்முகம், இப்போ இந்த ஏரியாவுல இன்னொரு கேஸ் வந்திருக்கு. ஆனா இது வயசு பொண்ணு இல்ல, வயசான பாட்டி. கதவை திறந்து பார்த்த பாட்டி அதிர்ந்தாலும், யார்ப்பா நீ? என்ன வேணும்? ஏ கிழவி, சத்தம் போடாத. சத்தம் போட்ட இங்கேயே உன்னை குழி தோண்டி புதைச்சிடுவேன். ஆமா, எங்க உன் பேத்தி? அதான் ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு நாள் தவறாம மல்லிப்பூவை தலையில வச்சுக்கிட்டு சும்மா தங்க தேர் மாதிரி வலம் வருமே, அவதான். அவளை எதுக்கு நீ கேக்குற? யாரு நீ? நானா? எனக்கு எங்க அப்பா அம்மா என்ன பேர் வச்சாங்களோ தெரியல. ஆனா நானா எனக்கு வச்சுக்கிட்ட பேரு மன்மதன். ஏன் தெரியுமா இந்த பேரை வச்சுக்கிட்டேன்? ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளு. ராமாயணத்திலயோ மகாபாரதத்திலயோ அகல்யான்னுட்டு ஒரு பொம்பளை, ரொம்ப அழகி, பேரழகி. அவளை எப்படியோ மன்மதன் பார்த்துடுறான். அவனுக்கு ஒரே ஆச்சரியம், பூலோகத்துல இப்படி ஒரு அழகியான்னு. அன்னையில இருந்து அவனுக்கு தூக்கமே போச்சு. அவளை அடைய துடிக்கிறான். ஆனா அவ கண்டுக்கவே இல்ல. அவன் முடியாம துடிக்கிறான். கடைசியில அவன் புருஷன் மாதிரி உருவத்தை மாத்திக்கிட்டு அவளை அடைஞ்சிடுறான். அவன் பேர் தான் மன்மதன். நானும் அப்படித்தான். ஆசைப்பட்டத அடையாம விடமாட்டேன். அதனால தான் என்னோட பேரையும் மன்மதன்னு மாத்திக்கிட்டேன். முண்டம், அவன் பேரு மன்மதன் இல்லடா, இந்திரன். இந்திரன் தான் அகல்யாவ அடைய கௌதம முனிவரா உருவத்தை மாத்தி அவளை அடையிறது. இது கூட தெரியாம பேரை மாத்தி வச்சுக்கிட்டானாம். கிழவி, அதை விடு. எங்க உன் பேத்தி? மல்லிப்பூ வாசம் அவகிட்ட அப்படி மணக்குதே. அது பூவோடதா இல்ல அவளோடதான்னு நான் இப்போ இப்போ அவளை நுகர்ந்து பார்க்கணும். அவளை அடைய மனசு துடியா துடிக்குது. சொன்னவன் ஆர்த்தியை அங்கும் இங்கும் தேட அவள் கிடைக்காமல் போகவே கோபத்தின் உச்சிக்கு சென்றான். கிழவி, உன் பேத்தியை எங்க ஒளிச்சு வச்சிருக்கிற? சொல்லிடு, இல்லனா உன்னை உயிரோடையே விடமாட்டேன். பாவி, பாதி ராத்திரியில என்னோட வீட்டுக்கு வந்து என்னையே மிரட்டுறியா நீ? சத்தம் போட்டு ஊரை கூப்பிட்டேன்னு வெய்யி, நீ உயிரோடவே போக மாட்ட. சொன்னவளை, கிழவி, என்னடி சொன்ன? ஓங்கி அறைந்தான். அவன் அடித்த அந்த பலமான அடியில் பாட்டி சுவற்றில் மோதி ரத்தம் பீரிட சுருண்டு விழுந்தாள். அவனுக்கு இப்போது வியர்க்க ஆரம்பித்தது. விடியற்காலை 4 மணி. திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் சரியாக பஸ் வந்து நிற்க ஆர்த்தியும் சங்கரும் ஒருவர் பின் ஒருவராக இறங்கினார்கள். எப்போதும் பரபரப்பாக இருக்கும் அந்த பேருந்து நிலையம் இன்னமும் தூங்கிக் கொண்டிருந்தது. ஆர்த்தி பாட்டிலில் மீதமிருந்த தண்ணீரில் முகத்தை கழுவி கைக்குட்டையில் முகத்தை துடைத்து கலைந்திருந்த கூந்தலை கைகளால் சரி செய்தவள் கையில் ராத்திரி வைத்த மல்லிப்பூ தட்டுப்படவே அதை கூந்தலிலிருந்து எடுத்து ஒரு ஓரமாக போட்டாள். ஆர்த்தி, பக்கத்துல தான் டீ கடை இருக்கு. வா, போய் டீ குடிச்சிட்டு வருவோம். 5 மணிக்கு தான் எங்க ஊருக்கு போற பஸ் வரும். அதுக்குள்ள டீ குடிச்சிட்டு வந்துருவோம். சொன்ன சங்கரை பின்தொடர்ந்தாள் ஆர்த்தி. அவர்கள் மறையும் வரை காத்திருந்த அந்த உருவம் அவர்கள் மறைந்ததும் ஆர்த்தி வீசிவிட்டு சென்ற மல்லிகை பூவை எடுத்து வாசத்தை நுகர்ந்தது. பின்பு சுற்றுமுற்றும் பார்த்து அதை தன் பைக்குள் வைத்து மறைத்து கொண்டது. அத்தியாயம் 4. ஷங்கரை இமைக்காமல் பார்த்தாள் ஆர்த்தி. கையில் வைத்திருந்த டீயை சூட்டின் காரணமாக அவள் உதடுகள் தொட பயந்தன. ஆனால் அவள் தேகமோ அந்த மார்கழி மாத குளிரிலிருந்து விடுபட அந்த சூடான டீயை எதிர்நோக்கி காத்திருக்க, இந்த இரண்டுக்கும் நடுவே போராடியபடியே சூடான டீயை 2 கைகளிலும் மாற்றி மாற்றி வைத்துக் கொண்டாள். ஷங்கர் இதை பார்த்து சிரித்தவனை தான் இமைக்காமல் பார்த்தாள் ஆர்த்தி. ஆர்த்தி, ஏன் என்ன அப்படி பாக்குற? அதுவா, வாங்க பஸ்ல சொல்றேன். ஷங்கர் பணத்தை கொடுத்துவிட்டு நேரத்தை பார்த்தான். ஆர்த்தி, நட போகலாம், பஸ் வந்திருக்கும். பேருந்து நிலையத்திற்குள் அவர்கள் வர சற்று நேரத்துக்கெல்லாம் ஆலங்காயம் போகும் சண்முகா பஸ் மெல்ல பேருந்து நிலையத்திற்குள் நுழைந்து தன்னுடைய இடத்தில் பவ்யமாக நின்றது. ஆர்த்தி, பஸ் வந்துருச்சு, வா. நீங்க உங்க ஊரை அகரம்னு இல்ல சொன்னீங்க, ஆனா ஆலங்காயம்னு பஸ்ல போட்டிருக்குது. ஆலங்காயம்ங்கிற ஊருக்கு போற வழியில வர்ற ஒரு சின்ன கிராமம் தான் அகரம். எங்க ஊரை கடந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டியப்பனூர், மிட்டூர், இப்படி இன்னும் சில கிராமங்களை கடந்து இறுதியா வர்றதுதான் ஆலங்காயம். புரியுதா? ஆர்த்தி தலையை ஆட்டினாள் சிரித்தவாறே. பஸ்ஸில் ஏறி இருவரும் அமர்ந்தனர்.
கந்த சஷ்டி கவசம் மெல்லிய ஒலியில் ஒலித்துக் கொண்டிருக்க, இந்த கந்த சஷ்டி கவசம் தினமும் கேட்டாலோ பாடினாலோ எந்த கஷ்டம் இருந்தாலும் பறந்து போயிடுமா. எங்க பாட்டியே அடிக்கடி சொல்லுவாங்க. ஆமா, டீ கடையில ஏன் என்ன அப்படி இமைக்காம பாத்துக்கிட்டு இருந்த? பஸ்ல சொல்றதா சொன்னியே, இப்ப சொல்லு. நீங்க டீ கடையில டீ மட்டும் குடிக்காம வேற ஒண்ணும் குடிச்சீங்களே, அத பார்த்து தான். சிகரெட் குடிச்சத சொல்றியா? அது மட்டும் எப்படியோ கத்துக்கிட்டேன். குளிரா இருந்துச்சு, இதமா இருக்கட்டுமேன்னு. இத பாருங்க, இனிமே அந்த பழக்கத்த விட்டுடணும். அத தொடர்ந்து குடிச்சா புத்துநோய் வருதாமே. இனி நீங்க அதையெல்லாம் குடிக்க கூடாது. சரியா? இன்னும் உன்ன கல்யாணமே செய்துக்கல. அதுக்குள்ள கட்டள போட ஆரம்பிச்சுட்டீங்களா? சரிங்க மகாராணி. சொல்லிவிட்டு அவன் சிரிக்க, கூட சேர்ந்து அவளும் சிரித்தாள். பஸ் புறப்பட தயாரானது. ஆர்த்தி பஸ்ஸில் கூட்டம் கூடிவிட்டதா என்று எதேச்சையாக சுற்றுமுற்றும் திரும்பி பார்க்க திடுக்கிட்டாள். அங்கே அவன் ஒரு ஓரத்தில் அமர்ந்தவாறே இவளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். ஆர்த்திக்கு உள்ளுக்குள் மெல்ல திகில் படர்ந்து அந்த குளிரிலும் வேர்க்க ஆரம்பித்தது அவளுக்கு. ரஞ்சித் தனது டூ வீலரை அந்த வீட்டின் முன்பு நிறுத்த, பின்புறம் அமர்ந்திருந்த சண்முகம் இறங்கிக் கொண்டு கூடியிருந்த கூட்டத்தை விலக்கி ரஞ்சித்துக்கு வழிவிட, உள்ளே வந்த ரஞ்சித் வீட்டை சுற்றி நோட்டமிட்டான். அது ஒரு சிறிய வீடு. இடதுபுறம் சமையலறை, அதற்கு ஒட்டினார் போற ஹால், வலதுபுறம் ஒரு சின்ன பெட்ரூம், கழிவறை வெளியே இருக்க வேண்டும். வீடு முழுக்க பலவிதமான பூக்கள் சிதறி கிடக்க, நடுவில் அந்த வயதான பாட்டி தலையில் அடிபட்டு இறந்து கிடந்தாள். வீட்டில் எந்த பொருளும் கலைக்கப்படாமல் இருந்தது. ஐயா, இரும்பு கம்பியால தலையில தாக்கியிருப்பான் போல. தலையில பாருங்க, ரத்தம். சண்முகம் சொல்ல ரஞ்சித் மறுத்தான். சண்முகம், இது இரும்பு கம்பியால தாக்குனது இல்ல. தலைய பிடிச்சு சுவத்துல மோதி தாக்கி இருக்கணும். அங்க சுவத்த பாருங்க. ரஞ்சித் சுட்டிக்காட்டிய இடத்தில் சுவற்றில் இருந்து ரத்தம் வழிந்து உறைந்து போயிருந்தது. ம். சண்முகம், ஜிஹெச்சுக்கு தகவல் சொல்லிடுங்க. வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணட்டும். அப்புறம் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையும் சரியா பண்ணிடுங்க. வெளியே வந்த ரஞ்சித், யாரு போலீசுக்கு தகவல் சொன்னது? கூட்டத்தை பார்த்து ரஞ்சித் கேட்க, கூட்டத்தில் இருந்து ஒரு நடுத்தர வயது பெண் முன் வந்தாள். உன் பேர் என்னம்மா? ஐயா, என் பேரு வள்ளிங்க. நான் பக்கத்து தெருவுல தான் குடியிருக்கேன். உன் புருஷன் பேர் என்ன? என்ன வேலை செய்யறாரு? அவரு பேரு நாகராசு. ஆட்டோ ஓட்டுறாரு. சரி, எப்ப இங்க வந்தீங்க? முதல்ல என்ன பாத்தீங்க? ஐயா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. பூ வாங்க வந்தேன். வழக்கமா இங்க தான் பூ வாங்குறது. அது மாதிரி தான் இன்னைக்கும் பூ வாங்க வந்தேன். காலையில 7 மணிக்கெல்லாம் பாட்டி பூ விக்க வெளியில உட்காந்துரும். இன்னைக்கு 8 மணி ஆயும் வெளியில வரல. ஒருவேளை உடம்புக்கு முடியாம படுத்துக்கிட்டு இருக்குதோன்னு உள்ள வந்து பார்த்தேன். பார்த்ததும் எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. உடனே வெளியில ஓடி வந்து சத்தம் போட்டேன். டீ கடை அண்ணாச்சி தான் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணாரு. யார் அந்த அண்ணாச்சி? ஐயா, நான் தாங்க. உன் பேர் என்ன? ஐயா, என் பேரு விஸ்வநாதனுங்க. எல்லாரும் என்ன அண்ணாச்சின்னு தான் கூப்பிடுவாங்க. சொல்லு, நீங்க என்ன பண்றீங்க? ஐயா, எதுத்தாப்புல தான் என்னோட டீ கடை. இந்த அம்மா சத்தத்தை கேட்டு ஓடி வந்து பார்த்தேன். உடனே உங்களுக்கு ஃபோன் போட்டுட்டேன். சரி, நீங்க தினமும் எத்தனை மணிக்கு கடையை திறப்பீங்க? ஐயா, 5 மணிக்கெல்லாம் திறந்துருவேங்க. இன்னைக்கு எத்தனை மணிக்கு திறந்தீங்க? வழக்கமா இன்னைக்கும் 5 மணிக்கு தாங்க. அந்த நேரத்துல இந்த வீட்ல இருந்து யாராவது வெளியில போனதையோ வர்றதையோ பாத்தீங்களா? இல்லைங்க ஐயா, அப்படி யாரையுமே பார்க்கலிங்க ஐயா. இந்த வீட்ல பாட்டி மட்டும்தான் தனியா இருந்தாங்களா? கூட வேற யாராவது இருந்தாங்களா? அந்த பாட்டி கூட அவங்களோட பேத்தி இருந்தா. பேரு ஆர்த்தி. அவளோட அப்பா அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டதுனால பாட்டி கூட தான் வளர்ந்தா. கேள்விப்பட்டிருக்கிறேன். நல்ல தங்கமான பொண்ணுங்க. நேத்து ராத்திரி தான் மேல் வீட்டுக்காரன் சங்கரன்னு பேரு. ரொம்ப நல்ல தம்பி. அந்த தம்பி கூட தான் ராத்திரி அந்த பொண்ண பாட்டி அனுப்பி வச்சாங்க. என்ன காரணமானலாம் தெரியல. கொஞ்ச நாளாவே அந்த தம்பிக்கும் அந்த பொண்ணுக்கும் காதல் போல. அந்த சங்கர் எங்க குடியிருந்தான்னு சொன்னீங்க? விஸ்வநாதன் மேலே கையை காட்டி, மேல் வீட்ல தாங்க. ரஞ்சித் சண்முகத்தை பார்க்க, சண்முகம் மாடி ஏறி மேலே பார்த்துவிட்டு, ஐயா, வீடு பூட்டி இருக்குது. சரி, பூட்டை உடைக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஏதாச்சும் துப்பு கிடைக்கும். சற்று நேரத்துக்கெல்லாம் பூட்டு உடைக்கப்பட, கதவை திறந்த சண்முகம், ஐயா, கொஞ்சம் சீக்கிரமா மேலே வாங்க. பதட்டமாக சண்முகம் சொல்ல, ரஞ்சித் மாடிப்படி ஏறி மேலே சென்று பார்த்தவன் அதிர்ந்தான். உள்ளே கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் ஒரு பெண் அரை நிர்வாணமாக இறந்து கிடந்தாள். அத்தியாயம் 5. பொழுது மெல்ல விடிந்து கொண்டிருந்தது. மலைகளின் நடுவே கதிரவன் தன் முகத்தை காட்ட, செடி கொடி மரங்கள் அனைத்தையும் அந்த விஸ்வரூப தரிசனத்தை காண காத்து கொண்டிருந்த விடியற்காலை. இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும்? 2 பக்கமும் தென்னை மரங்களின் நடுவே இருந்த அந்த சாலையில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்த பிறகு கேட்டாள் ஆர்த்தி. ஆர்த்தி, ஏன் முடியலையா? இன்னும் கொஞ்ச தூரம்தான். நீதான் பட்டணத்துல வளர்ந்த பொண்ணாச்சே. இந்த கிராமத்தோட அழக ரசிச்சுக்கிட்டே வா. அலுப்பே தெரியாது. சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம்.
இப்போது இரண்டு பக்கமும் நெற்பயிர்கள். பச்சை பசேல் என்று பயிர்களில் முத்து முத்தாய் பனித்துளிகள். சூரியன் ஒளிப்பட்டு மின்னின அப்பனித்துளிகள். ஆர்த்தி இவைகளை சினிமாவில் தான் பார்த்தது. இந்த இயற்கையான அழகை ரசிக்காமல் ஏன் கிராமவாசிகள் பட்டணத்தை நோக்கி போய்விடுகிறார்கள்? தேவையில்லாமல் அவளையே அவள் கேள்வி கேட்டுக்கொண்டாள் மனதில். ஒரு சில வீடுகள் தென்பட, ஊரு வந்துருச்சா? ஷங்கர் புன்னகைத்தான். ஊரு எங்கேயும் வரல, நாம தான் ஊரை நெருங்கிட்டோம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக தெரிந்த வீடுகள் இப்போது நம்ப முடியாத அளவுக்கு இருபுறமும் வீடுகளாக நிறைந்திருந்தது. வலதுபுறம் சௌடேஸ்வரி கோயில் தெரிய ஆர்த்தி நின்றாள். இருங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். இன்னும் கதவு திறக்கப்படாத கோவில் வாசலில் நின்று மனதார சாமி கும்பிட்டு கொண்டிருந்தவளை இன்னமும் முடிக்காத முன்னையே அவளை கைப்பிடித்து இழுத்து வந்தான். ஒரு வினாடி திடுக்கிட்டு கண்களை திறந்து பார்த்தவள் எதிரில் கோவில் வாசல் திறக்க ஐயர் நின்று கொண்டிருந்தார். ஆர்த்தி, வா நம்ம போவோம். இருங்க, இன்னும் நான் சாமியே கும்பிடல, அதுக்குள்ள நீ கும்பிட்ட வரைக்கும் போதும், நட. அவளை அழைத்தாலும் கிட்டத்தட்ட அவளை அங்கிருந்து இழுத்து வந்தான் என்றே சொல்ல வேண்டும். அரைமனதாக அவன் பின் தொடர்ந்தவள் சற்று தூரம் சென்ற பிறகு கேட்டாள், ஏன் கோயில்கிட்ட அப்படி செஞ்சீங்க? நிம்மதியா சாமி கூட கும்பிட விடாம? அது அது வந்து ஷங்கர் சொல்ல தயங்கினான். சொல்லுங்க, ஏன் அப்படி செஞ்சீங்க? ஆர்த்தி, நான் ஒண்ணு சொன்னா நீ வருத்தப்படக்கூடாது. சொல்லுங்க, நான் வருத்தப்பட மாட்டேன். எங்கள இந்த ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. நின்று அவனை ஆச்சரியமாக பார்த்த ஆர்த்தியை, ஆமா ஆர்த்தி, எங்கள இந்த ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஏன்னு கேக்குறியா? எல்லாம் காதல் தான். எங்க அப்பாவோட காதல். கீழ் ஜாதி பொண்ண, அதாவது எங்க அம்மாவை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு இந்த ஊர்க்காரங்க கொடுத்த தண்டனை. ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஊர்ல எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் நாங்க கலந்துக்க விட மாட்டாங்க. எந்த கோயிலுக்குள்ளேயும் எங்களுக்கு அனுமதி இல்ல. இப்ப பரவாயில்ல. முன்னெல்லாம் இந்த தெருவுல கூட எங்கள நடக்க விட மாட்டாங்க. எங்கேயாவது போகணும் வரணும்னா கூட ஊரையே சுத்தித்தான் போகணும். ஷங்கர் சொல்லச் சொல்ல நம்ப முடியாதவளாக நின்றாள் ஆர்த்தி. இந்த காலத்துல கூட இப்படி எல்லாமா? சரி, நாம இப்ப எங்க போகணும்? உங்க வீடு எங்க? எங்க தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துல அழகான குட்டி வீடு. அக்கம் பக்கம் எந்த வீடும் இல்ல. தனி வீடு. சுதந்திரமா இருப்போம் வா. இந்த தோட்டத்துல இறங்கு. கொஞ்சம் உள்ள போனா நம்ம வீடு. அது கொஞ்சம் உள்ள இல்ல. நிறையவே தூரமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஊரை விட்டு 1 கிலோமீட்டர். வீடு வந்தது. அங்கிருந்து பார்த்தால் சுற்றிலும் தென்னை மரங்கள்தான். என்னதான் கூச்சலிட்டாலும் யாருக்கும் கேட்க நிச்சயம் வாய்ப்பில்லை. வீட்டருகே சென்றவர்களுக்கு ஏமாற்றமாக இருந்தது. கதவில் பூட்டு தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து. ஏங்க, வீடு பூட்டி இருக்கு, யாரையும் காணுமே. அதான் எனக்கும் புரியல. இரு, எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றேன். சொன்னவன் போனை எடுத்து பேசிவிட்டு, அம்மா கும்பகோணம் போய்கிட்டு இருக்காங்களாம். அவங்க அக்கா பொண்ணு திடீர்னு இறந்துட்டாங்களாம். எப்படியும் வர 2 3 நாள் ஆகுமா. அவன் சொல்ல சொல்ல, இப்ப என்னங்க பண்றது? ஒன்னும் குடிமுழுகி போயிடல. என்கிட்ட ஒரு சாவி இருக்கு. இன்னும் 2 3 நாள் தானே. அம்மா வந்ததும் அவங்க கிட்ட உன்னை காட்டி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிக்கிட்டு உடனே ஊருக்கு போயிடலாம். சொல்லியவாறே தன்னருகே இருந்த சாவியை கொண்டு பூட்டை திறந்தான். இருவரும் உள்ளே சென்றனர். அதே நேரம் ஆர்த்தியை பின்தொடர்ந்த அந்த உருவம் இப்போது அதே தோட்டத்துக்குள் மெல்ல நுழைந்து ஒரு மறைவான இடத்தை தேடி மறைந்து கொண்டது. அந்த அதிர்ச்சியிலிருந்து உறைந்து போன ரஞ்சித் சற்றே சுதாரித்துக் கொண்டு இயல்புக்கு வந்தான். சண்முகம், நாம நினைக்கிற மாதிரி இது சின்ன விஷயமா தெரியல. ஆமாங்கய்யா, இது சிறுகதை மாதிரி சட்டுன்னு முடியிற மாதிரி தெரியல. தொடர்கதை மாதிரி தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஏன் சண்முகம், நீங்க நிறைய கதைங்க படிப்பீங்களா? உயிருங்க. ராஜேஷ்குமார் கதைன்னா விரும்பி படிப்பேன். அப்புறம் சிறுகதையும் தொடர்கதையும் அவ்வளவு ஏன், ஒரு பக்க கதையை கூட விட்டு வைக்கிறது இல்ல. போதும் போதும் விடுங்க, நடக்க வேண்டியதை பாருங்க. ஐயா, உங்க வலது கையில என்ன கட்டு? காலையிலேயே இதை நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். சூழ்நிலை ஒத்து வரல, அதனால கேட்கல. இதுவா, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு குற்றவாளியை பிடிக்க போனேன். எதிர்பாராத விதமா அவன் கத்திய வீசி தாக்கிட்டு தலைமறைவாயிட்டான். சொன்ன ரஞ்சித் கை கால்கள் கட்டப்பட்டு இறந்து கிடந்த பெண்ணை உற்று நோக்கினான். மிஞ்சி போனால் அவளுக்கு வயது 20க்குள் தான் இருக்கும். சிகப்பாக இருந்தாள். பார்ப்பதற்கு தென்னாட்டு பெண் போல தெரியவில்லை. வடக்கு முகமாகவே இருக்கவே, சண்முகம், பொண்ண பார்த்தா நேபாளம் டார்ஜிலிங்கோ இருக்கும் போல இருக்கு. ஆமாங்க ஐயா, நான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. இந்த பக்கம் வடநாட்டுக்காரங்க அதிகம் இருக்காங்களா? நிறைய. இங்க இருக்கிற பெரும்பாலான அபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரியான குடும்பங்கள் தான் வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு தனியா வீடு எதுவும் எடுக்காம அப்படியே குடும்பத்தோட ஒரு சின்ன ரூமா இருந்தாலும் இருந்துருவாங்க. அதே மாதிரியான குடும்பங்கள நானும் நிறைய பார்த்துருக்கிறேன். சரி, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நம்ம பாண்டுரங்கனை கூப்பிட்டு அந்த மாதிரி இருக்கிற அபார்ட்மெண்ட்ல யாராவது பொண்ணுங்க மிஸ் ஆயிருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. அப்புறம் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லிடுங்க. அப்படி யாராவது மிஸ் ஆகி கேஸ் பதிவாகி இருந்தா உடனே நமக்கு தெரியப்படுத்த சொல்லுங்க. கட்டளையிட்ட ரஞ்சித்
சண்முகம் பாண்டுரங்கனை போனிலேயே தொடர்பு கொண்டு அனைத்து தகவல்களையும் சொல்லிக் கொண்டிருக்க, ரஞ்சித் பார்வையால் வீட்டை அலசிக் கொண்டிருந்தான். ஓரிடத்தில் தன்னுடைய பார்வையை நிறுத்தி உற்று பார்த்தான். அ- அவன் பார்வை பட்ட இடத்தில் சண்முகமும் பார்க்க, அங்கே ஒரு பழைய பூட்டு உடைப்பட்டு கிடக்க, பக்கத்தில் பூட்டை உடைக்க பயன்படுத்திய ஒரு கல்லும் கிடந்தது. மோகன் அந்த பெட்டிக்கடையிலிருந்து சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டே புகையை இழுத்து விட்டான். தூரத்தில் காவ்யா வருவது போல இருந்தது. வேகமாக சிகரெட்டை 2 இழுப்பு இழுத்துவிட்டு அவள் அருகில் வருவதற்குள் அதை கீழே போட்டான். தன்னை கண்டும் காணாமலும் கடந்து போன காவ்யாவை பின்தொடர்ந்தான் மோகன். காவ்யா, நில்லு. இன்னும் எத்தனை நாள் தான் உன் பின்னாடியே இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறது? என்ன காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. அது போதும். அந்த வார்த்தையை கேட்கத்தான் நான் தவம் இருக்கிறேன். இத பாருங்க, வீணா என் பின்னாடி இப்படி அலைய வேணாம். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. தயவு செஞ்சு இனி என்னை இப்படி பின்தொடராதீங்க. தொந்தரவும் செய்யாதீங்க. ப்ளீஸ். சொல்லிவிட்டு அவள் நிற்காமல் போக, அவள் போவதையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த மோகன் திடீரென்று தன் தோள் மீது யாரோ கை போடவும் திரும்பி பார்த்தான். அங்கே ரஞ்சித் புன்னகைத்தவாறே நின்றிருந்தான். அவனை பார்த்ததும் மோகன் திடுக்கிட்டான். என்ன மோகன் அப்படி பாக்குற? என்ன கொல்ல வந்துட்டு ஏமாற்றத்தோட ஓடி மறைஞ்சியே, என்ன கொல்லாம போயிட்டோமேன்னு வருத்தமா இருக்கா? இதோ இப்போ உன் முன்னாடி இருக்கேன். என்ன என்ன வேணும்னாலும் பண்ணு. ஆனா தப்பிச்சு மட்டும் ஓட நினைக்காத. என்னோட துப்பாக்கி உன்னை பதம் பார்த்துடும். ஏன் ஏன் என்ன கொல்ல வந்த? என்ன பழி வாங்கவா? நீ பாட்டுக்கு பொண்ணுங்கள காதலிக்கிற மாதிரி நடிச்சு அவங்க கற்ப சூறையாடிட்டு அவங்க அமைதியா போயிட்டா விட்டுடுவ. முரண்டு பிடிச்சா அவங்கள கொல்லவும் தயங்க மாட்ட. என்ன நான் சொல்றது? ஜாமீன்ல வெளியில வந்து கூட உன்னோட புத்திய விடல நீ. மறுபடியும் ஒரு பொண்ணுக்கு வலை வீசுற. உன்ன மாதிரியான ஆளுங்கள வெளியில விடவே கூடாது. என்ன கொல்ல துணிஞ்ச குற்றத்துக்காக நட ஸ்டேஷனுக்கு. மோகன் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. பொறியில் சிக்கிய எலியாக தவித்தான். செய்வதறியாமல் தடுமாறினான். அவன் தடுமாறுவதை புரிந்து கொண்ட ரஞ்சித் சற்றே மெத்தனமாக இருந்த நொடிப்பொழுதில் மோகன் எங்கிருந்தோ கத்தியை எடுத்து வீச, அது குறி தவறாமல் ரஞ்சித்தின் வலது கையில் பட்டு ரத்தம் பீரிட, அந்த திடீர் தாக்குதலிலிருந்து ரஞ்சித் சுதாரிப்பதற்குள் அதே நொடியில் மின்னலாக எங்கோ ஓடி மறைந்தான். இந்த முறை அவனை தப்பிக்க விட்டது ரஞ்சித்துக்கு ரொம்பவே ஏமாற்றமாக இருந்தது. ஷங்கர் தான் ஆர்த்திக்கு காஃபி வைத்து கொடுத்தான். நீங்க வச்ச காஃபி இன்னைக்கு தான் முதலா குடிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டி நேரம் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களோ? என்ன செய்வாங்க? கட்டுன பூவ வீட்டு முன்னாடி உட்காந்து வித்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வியாபாரம் ஜோரா இருக்கும். அதான் எனக்கும் கவலையா இருக்கு. வியாபாரத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. காஃபி கூட குடிச்சாங்களோ இல்லையோ? அதெல்லாம் நீ கவலையே படாத. நான் வரும்போது அண்ணாச்சி கடையில சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். அவரு இந்நேரம் காஃபி குடுத்து விட்டிருப்பாரு. ஷங்கர் சொல்ல, பாட்டி மீதான பாசம் எவ்வளவு உங்களுக்கு? சரி, அத விடு. நீ போய் குளிச்சுட்டு வா. நம்ம 2 பேரும் நம்ம தோட்டத்த சுத்தி பார்த்துட்டு வருவோம். சற்று நேரத்துக்கெல்லாம் அவள் குளித்துவிட்டு வர, அதற்குள் ஷங்கர் தோசை ஊற்றி வைத்திருந்தான். இருவரும் சாப்பிட்டு விட்டு வீட்டிலிருந்து வெளியே வந்தனர். தென்னை மரங்களின் குளிர்காற்று முகத்தில் அடித்தது. அதை அனுபவித்தவளாய் அவன் கையோடு கைகோர்த்து இருவரும் பொடி நடையாக பேசிக்கொண்டே நடந்து வர, ஆர்த்திதான் அதை முதலில் பார்த்தாள். அதிர்ந்தாள். அங்கே அத்தியாயம் 6. அத பார்த்தீங்களா சண்முகம்? இந்த வீட்டோட பூட்ட யாரோ உடைச்சு, எங்கேயோ இந்த பொண்ண கெடுத்து கொன்னுட்டு, இங்க எடுத்துக்கிட்டு வந்து இந்த பூட்ட உடைச்சு பிணத்த உள்ள போட்டு, கையோடு கொண்டு வந்த புதிய பூட்டையும் மாட்டிட்டு போயிருக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமாயா, நீங்க சந்தேகப்படுறது 100க்கு 100 உண்மை. கண்டிப்பா இப்படித்தான் நடந்திருக்கும். இந்த கொலை நடந்து கூட ரொம்ப நேரம் ஆயிருக்காது. அந்த பொண்ணோட உடம்புல ரத்தம் உறையாம இன்னும் ஈரப்பதமாவே இருக்கு. ஐயா, இந்த பொண்ண கொன்னவன் ஏன் இப்படி வேற எங்கேயோ கெடுத்து கொன்னுட்டு, பூட்டி இருக்கிற வீட்டு பூட்ட உடைச்சு, பாடிய இங்க எடுத்துக்கிட்டு வந்து போடணும். அதனால அவனுக்கு என்ன லாபம்? ஒரே மர்மமா இருக்குங்கய்யா. சண்முகம், கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க உடைச்ச பூட்டு புதுசா? இல்லைங்கய்யா, அது பழைய பித்தளை பூட்டு. இந்த மாதிரியான காரியம் பண்றவங்க கையில பூட்டு கூடவா கொண்டு வருவாங்க? ரஞ்சித்தின் இந்த கேள்வி அவரையும் யோசிக்க வைத்தது. சண்முகம், காலையில பாழடைஞ்ச வீட்டுல ஒரு பெண் செத்து கிடந்தாளே, அந்த கொலைக்கும் இதுக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கா? சண்முகம் விழித்தார். இப்போ பாட்டி கொலைக்கு வாங்க. அந்த வயசான பாட்டிய யார் கொல்லணும்? அவளோட பேத்திய சங்கர் கூட ஏன் அனுப்பி வச்சா? எதுக்கு அனுப்பி வச்சா? அப்புறம் இந்த வீட்டுல குடியிருந்த சங்கரை விசாரிக்கணும். அவனை பத்தி எல்லாரும் நல்லவன்னு சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம கடமையை நாம செஞ்சாகணும். சரி, மோப்ப நாய வரவழைச்சிருங்க. ஐயா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கைரேகை நிபுணரும் மோப்பனாயும் வந்துடும். தகவல் எல்லாம் சொல்லிட்டேன். அப்பொழுது பாண்டுரங்கன் மாடிப்படி ஏறி மேலே வந்தார். கூடவே ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு நேபாளியும். பாண்டுரங்கனையும் பக்கத்தில் இருந்த ஒரு நேபாளியையும் பார்த்த ரஞ்சித் ஏதாவது விடை கிடைக்குமோ என்றே நினைத்தான். சொல்லுங்க பாண்டுரங்கன், யார் இவரு?
ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே பக்கத்துல இருக்கிற மொத்த அபார்ட்மெண்ட்டுக்கும் போய் விசாரிச்சுட்டேன். கடைசியா இவர்கிட்ட விசாரிச்சப்ப தான் இவர் மகள காணோம்னு சொன்னாங்க. அதான் கையோட கூட்டிக்கிட்டு வந்தேன். ரஞ்சித் அவரை பார்த்துவிட்டு, உங்களுக்கு தமிழ் தெரியுமா? நல்லா தெரியும் சார். நாங்க தமிழ்நாடு வந்து 15 வருஷமாச்சு. சரி, உங்க பேர் என்ன? என் பேர் பிரவீன்தா. இங்கேருந்து 3வது தெருவுல இருக்கிற கல்பவ்ருக்ஷம் அபார்ட்மெண்ட்ல வாட்ச்மேனா இருக்கிறேன். உங்க கூட யார் யார் இருக்காங்க? அதாவது உங்க குடும்பத்துல. சார், நான், என்னோட மனைவி, 2 பொண்ணுங்க. அந்த அபார்ட்மெண்ட்லயே பார்க்கிங்ல எங்களுக்கு ஒரு ரூம் குடுத்துருக்காங்க. அதுல தான் நாங்க மொத்த பேரும் இருக்கிறோம். உங்க பொண்ணு எப்ப இருந்து காணோம்? ராத்திரியில இருந்து. சரி, வாங்க. உங்க பொண்ணான்னு பார்த்து சொல்லுங்க. எதையும் தொடாம போய் பாருங்க. அந்த நேபாளி அருகில் சென்று பார்க்க, அவரையே உற்று பார்த்தான் ரஞ்சித். போனவர் போன வேகத்திலேயே திரும்பி வந்தார். இது என்னோட பொண்ணு இல்லைங்க. ஆர்த்தி எதையோ பார்த்து அதிர்ந்ததை சங்கர் புரிந்து கொண்டான். ஆர்த்தி, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? அங்க என்ன இருக்கு? ஆர்த்தி கை காட்டிய இடத்தில் அவன் பார்க்க, அங்கே வாடிய நிலையில் ஆர்த்தி காலையில் பேருந்து நிலையத்தில் தலையிலிருந்து தூக்கி போட்ட மல்லிகை பூவின் சரம் இருந்தது. பஸ் ஸ்டாண்டுல போட்டது. இது எப்படிங்க இங்க வந்துச்சு? ஆர்த்தி, ஊர்ல நீ மட்டும்தான் மல்லிப்பூ வைக்கிறியா? எத்தனையோ பேர் வைக்கிறாங்க. இல்லைங்க, இது என் பாட்டி கட்டுனது. எனக்கு நல்லா தெரியும். எப்படின்னு கேக்குறீங்களா? பூவ நல்லா பாருங்க. அதுல மல்லிப்பூ மட்டுமில்ல, செண்பக பூவும் சேர்ந்து இருக்கு. மல்லியும் செண்பக பூவும் யாரும் சேர்ந்து கட்ட மாட்டாங்க. எங்க பாட்டி எனக்கு செண்பக பூ பிடிக்குங்கிறதுனால இப்படி கட்டி குடுப்பாங்க. அது எப்படி இங்க வந்துச்சு? ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அது உன்னோடதாகவே இருக்கட்டுமே. பஸ் ஸ்டாண்டுல நீ போட்டிருக்க மாட்ட. இங்க தான் உன் தலையில இருந்து விழுந்திருக்கும். இல்லைங்க, எனக்கு நல்லா நினைவிருக்கு. நான் அங்க தான் போட்டேன். சரி விடு. பூவுக்கு கால் முளைச்சு இங்க நடந்து வந்ததாவே வச்சுக்குவோம். சரியா? ஷங்கர் கிண்டலாக சொல்ல, மேலும் அவனுடன் விவாதம் செய்தால் தன்னை பைத்தியம் என்று சொன்னாலும் சொல்லிவிடுவான். இப்படி நினைத்தவள் மேலும் வார்த்தைகளை வளர்க்காமல் அமைதியானாள் ஆர்த்தி. ரஞ்சித்துக்கு ஏமாற்றமாக இருந்தது அந்த நேபாளி அப்படி சொன்னது. விசாரணையை எந்த பக்கம் நகர்த்துவது என்று புரியாமல் தவிக்க, மோப்பனாய் வந்து ரூம் முழுக்க முகர்ந்து பார்த்துவிட்டு வெளியே ஓடியது. ரஞ்சித் அது ஓடிய திசையை பார்க்க, அது சற்று தூரம் சென்று நின்று விட்டது. அது நின்ற இடம் டீக்கடை. அண்ணாச்சி என்கிற விஸ்வநாதன் திடுக்கிட்டு நின்றார். மோகன் இந்த 2 நாட்களாக மிகவும் சிரமப்பட்டான். தலைமறைவாக வாழ்வது எவ்வளவு சிரமம்! இந்த 2 நாட்களே அவனுக்கு 2 யுகமாக தெரிந்தது. சுற்றுமுற்றும் பார்த்தான். அது ஒரு பாழடைந்த வீடு. மேற்கூரையும் இல்லாத பாழடைந்த வீடு. நல்ல வேளை, மழை இல்லை. பக்கத்தில் இருந்த காவ்யாவை பார்த்தான். உடம்பில் ஒட்டு துணி கூட இல்லாமல், ஏன் அங்கு இரத்த காயங்களோடு உடம்பில் உயிரே இல்லாமல் கிடந்தாள். நீ என்னை காதலித்திருந்தாலும் இதே நிலைமைதான். ஆசைப்பட்டதை அடையறதுக்கு எவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு. அன்பா கேட்டு பார்த்தேன். தரல. இப்ப நானே எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. அநியாயமா உயிரையும் விட்டுட்டா. மோகன் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டே சிந்தனையில் ஆழ்ந்தான். இனி இந்த ஊரில் இருப்பது அவ்வளவு உத்தமம் இல்லை. ரஞ்சித் வேற பின்தொடர்ந்து வரான். அவனிடத்திலிருந்து தப்புவதே பெரும் பாடாக போய்விட்டது. அவன் இந்த இடத்தை கண்டுபிடிப்பதற்குள் இங்கிருந்து உடனே தப்பிவிட வேண்டும். அவன் கண்ணில் இருந்து தப்ப வேண்டுமென்றால் எங்கேயாவது சென்று கொஞ்ச நாள் தலைமறைவாக இருந்துவிட்டு வர வேண்டும். எழுந்தான். பேருந்து நிலையத்தை நோக்கி பயந்தவாறே நடந்து உள்ளே செல்ல, நேரம் இரவு 8 மணியை நெருங்கிக் கொண்டிருந்தது. எந்த ஊருக்கு போவது? யோசிக்க, எதிரில் நின்றிருந்த பேருந்தை பார்த்தான். திருப்பத்தூர் என்று போர்டில் போட்டிருந்தது. கூட்டம் அவ்வளவாக இல்லாத அந்த பேருந்தை தேர்வு செய்து படியேறி ஜன்னலோர இருக்கையை தேடினான். அவனுக்கு வசதியான இருக்கையை தேர்வு செய்தான். அது ஜன்னலோர இருக்கையாக இருந்தாலும் அதுவல்ல காரணம். அவன் அமர்ந்திருந்த இருக்கைக்கு முன்னால் தலை நிறைய மல்லிகை பூவோடு சேர்த்து வித்தியாசமாக செண்பக பூவும் கலந்து பேருந்து முழுக்க ஒருவித நறுமணத்தை தந்து கொண்டிருக்க அந்த இருக்கையை தேர்வு செய்தான். அந்த பெண்ணோடு ஒரு ஆணும் அமர்ந்திருந்தான். அவன் பேச்சில் அவளுடைய பெயர் தெரிந்தது. அந்த பெயரை மோகனும் மனதில் சொல்லி பார்த்து கொண்டான். உடம்பெல்லாம் சிலிர்த்தது அவனுக்கு. அந்த பெயர், அந்த அழகான பெயர் ஆர்த்தி. அத்தியாயம் 7. மல்லிகை பூ வாசமும் செண்பக பூவின் வாசமும் கலந்து மோகனை ஏதோ செய்ய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாதவனாக திணறினான். ஆசைப்பட்டதை அடைந்தே தீருவது அவனுடைய குணம். எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய லீலையை அங்கே அவளிடத்தில் காட்டத் தொடங்கினான். தன்னுடைய கை அவள் உடம்பில் படர்வதை அவள் அவனிடத்தில் சொல்லியிருக்க வேண்டும். அவன் எழுந்து மோகனை முறைத்தான். மோகன் அவன் முறைப்பையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு மீண்டும் லீலைகளை தொடர்ந்தான். இந்த முறை எல்லை மீறவே ஆர்த்தி அவனிடத்தில் சொன்னாள். எழுந்தவன் ஓங்கி மோகனை அறைந்தான்.
பிறகு ஏதேதோ பேசிவிட்டு மீண்டும் ஒரு குத்துவிட மோகனுக்கு கோபமாக வந்தது. எப்போதும் தன் கூடவே மறைத்து வைத்திருக்கும் கத்தியை எடுக்க முயன்றான். இந்த நேரத்தில் எது செய்தாலும் வீணாக பிரச்சனையாகிவிடும். மோகன் எழுந்து பின்புறமாக சென்று அமர்ந்து கொண்டான். நிச்சயம் அவனுக்கு பயந்து அல்ல. அவன் அடித்தது மோகனுக்கு வலித்தாலும் அதைவிட அவனுக்கு வருத்தம் அந்த பூவின் வாசத்தை தொடர்ந்து சுவாசிக்க முடியவில்லையே என்றுதான். மோகனின் பார்வை மட்டும் அடிக்கடி அவளை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. இங்கு புகைப்பிடிக்காதீர். பேருந்தில் கொட்டை எழுத்தில் கண்ணில் பட இப்போது மோகனுக்கு சிகரெட் பிடிக்க வேண்டும் போல இருந்தது. எதை பற்றியும் கவலைப்படவில்லை. சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டே புகையை இழுத்துவிட அவள்தான் ஆர்த்தி. எதற்கோ பின்புறம் திரும்பி பார்த்தவள் மோகன் கண்ணில் பட சட்டென்று திரும்பிக் கொண்டாள் பயந்தவாறே. அண்ணாச்சி என்கிற விஸ்வநாதன் ரஞ்சித்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். ஐயா, எனக்கு ஒன்னும் தெரியாதுங்கய்யா, என்ன ஒன்னும் பண்ணிடாதீங்கய்யா, நான் புள்ள குட்டிக்காரன், என்னை விட்டுடுங்கய்யா. நாய்க்கு சரியான ட்ரைனிங் தரல போல இருக்கு. தொடர்ந்து எங்கேயும் போகாம நாய் ஏன் என் கடை முன்னாடி நின்னுச்சு? வாயில்லாத ஜீவன்னு தினமும் தெருவுல போற வர நாய்க்கெல்லாம் பன்னும் பிஸ்கட்டுமா போட்டேனே. நாய் நன்றி உள்ள ஜீவன்னு சொல்லுவாங்க. அது நிச்சயம் பொய். இனி யாரும் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. எந்த தப்பும் செய்யாத என்ன இப்படி மாட்டி விட்டுடுச்சே. கிட்டத்தட்ட அழுதவாறே புலம்பிய அண்ணாச்சி என்கிற விஸ்வநாதனை சண்முகம்தான் அதட்டினார். வாய மூடுங்க. எப்போ யார் உங்களை குற்றவாளின்னு சொன்னாங்க? நாய் தொடர்ந்து போகாம அங்கேயே நின்னுடுச்சுன்னா அந்த தெருவை பாருங்க. அது மெயின் ரோடு. குற்றவாளி உன் கடை முன்னாடி வரைக்கும் போயிருக்கான் போல. பிறகு அந்த வழியா வந்த ஆட்டோலயோ டாக்ஸிலயோ போயிருக்கணும். இது என்னுடைய அனுமானம் தான். அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ரஞ்சித் கேட்டான். அண்ணாச்சி, உங்க கடையில எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்க? ஐயா, டீ டம்ளரை கழுவுற நண்டுங்கிற அந்த சின்ன பையன் 4 வருஷமாவும் அண்ணாச்சி சுட்டிக்காட்டிய இடத்திலிருந்த அந்த சிறுவன் இன்னமும் குழந்தை பருவம் மாறாமலேயே இருந்தான். 4 வருடம் முன்பு? ஏன் அண்ணாச்சி, இப்பவே இவன் குழந்தை பருவமாவே இருக்கான். 4 வருஷம் முன்னனா குழந்தையா இருக்கப்பவே இவனை வேலைக்கு தூக்கிட்டு வந்துட்டீங்களா? சண்முகத்தின் இந்த கேள்வியால் சற்றே தடுமாறி போன அண்ணாச்சி மெல்ல சுதாரித்து கொண்டு, ஐயா, அவன் ஆளுதான் வளரல, குள்ளமா இருக்கான். ஆனா வயசு 15. அப்புறம் வேற யாரெல்லாம் வேலை பார்க்கறாங்க? புதுசா கோபின்னு ஒரு பையன் 2 நாள் முன்னாடி தான் வேலைக்கு சேர்ந்தான். ஆமா, அவன் எங்க? இந்த கூட்டத்துல அவன் இருக்கிறானா? ரஞ்சித் கேட்க, இல்லைங்கய்யா, இந்த கூட்டத்துல அவன் இல்ல. அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு இன்னைக்கு வேலைக்கே வரல. அவனை நான் பார்க்கணுமே. ரஞ்சித் சொல்ல, இருங்கய்யா, அவன் ரூம்ல தான் இருப்பான். சொன்ன அண்ணாச்சி நண்டு பக்கம் திரும்பி, டேய் நண்டு, சீக்கிரமா போய் கோபியை கூட்டிக்கிட்டு வா. சொல்லி அண்ணாச்சியை, அவன் எப்படி இங்க வேலைக்கு சேர்ந்தான்? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அவனை இங்க வேலைக்கு சேர்த்து விட்டாங்களா? அப்படி யாரும் அவனை கூட்டிக்கிட்டு வரலைங்க. அவனே தான் வேலை கேட்டு வந்தான். கொஞ்ச நாளாவே எனக்கும் உடம்புக்கு முடியல. ஒத்தாசையா இருக்கட்டுமேன்னு அவனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். அவன் எப்படி? அவனோட கேரக்டர் எப்படி? ஐயா, 2 நாள்ல அவனை முழுசா புரிஞ்சுக்க முடியல. ஒழுங்கா வேலை பண்றான். ஆனா ராத்திரி ஆனா நல்லா தண்ணி அடிக்கிறான். அது வரைக்கும் அவனை எனக்கு தெரியும். அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் அதே வேளையில் கூட்டத்தை விலக்கியவாறே ஒரு நேபாள பெண்மணி பதட்டமாக வர புரியாமல் பார்த்தான் ரஞ்சித். ரஞ்சித்தின் அருகே வந்தவள், சார், என் பேரு லக்ஷ்மி. ஊரு நேபாள். நாங்க தமிழ்நாடு வந்து 13 வருஷம் ஆகுது. பக்கத்துல தான் ஒரு ஹாஸ்டல்ல சமையல் வேலை பண்றேன். கூட ஒத்தாசையா இருக்கட்டுமேன்னு என் வீட்டு பக்கத்துல குடியிருக்கிற எங்க ஊரை சேர்ந்த பொண்ணை வேலைக்கு அழைச்சுக்கிட்டு போவேன். இன்னைக்கு அவ வீட்டுக்கு போனப்போ அவ வீட்டிலேயே இல்ல. விடியற் காலையில இருந்து அவளை காணோமேன்னு தேடிக்கிட்டு இருக்காங்களாம். இங்க யாரோ ஒரு நேபாள பெண் இறந்து கிடக்குறாளாமே. வழியில யாரோ சொல்லி நான் இங்க வந்திருக்கிறேன். நான் கொஞ்சம் அந்த பொண்ணை பார்க்கட்டுமா? மூச்சு விடாமல் பேசிய அந்த பெண்ணுக்கு 40 வயது இருக்கும். சிகப்பாக இருந்தாள். முகத்தில் வறுமை தெரிந்தது. பாண்டுரங்கன், இவங்கள மேல கூட்டிக்கிட்டு போய் அந்த பொண்ணோட முகத்தை காட்டுங்க. பாண்டுரங்கன் அந்த பெண்மணியை மாடிக்கு அழைத்து போக நண்டு என்கிற சின்ன பையன் மின்னல் வேகத்தில் ஓடி வந்து கொண்டிருந்தான். ரஞ்சித்தின் அருகில் வந்து மூச்சு வாங்கியவாறே சொன்னான், சார், கோபி அண்ணன் வீட்டுல தூக்குல தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு சார். அத்தியாயம் 8. டேய் நண்டு, என்னடா சொல்ற? அண்ணாச்சி என்கிற விஸ்வநாதன் வெலவெலத்து போய் கேட்க, ஆமா முதலாளி, கதவு உள்புறமா சாத்தி இருந்துச்சு. நானும் நிறைய வாட்டி கதவை தட்டி பார்த்தேன். கதவு திறக்காம போகவே ஜன்னல்ல பார்த்தேன். கோபி அண்ணன் தூக்குல தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்ததும் எனக்கு பயம் ஆயிடுச்சு. ஓடியே வந்துட்டேன். உள்புறமாக சாத்தியிருந்த கதவை அண்ணாச்சியும் சண்முகமும் திறக்க முயற்சித்துக் கொண்டிருந்தனர். அண்ணாச்சி, இப்படி ஒரு ஒரு ஆளா மாத்தி மாத்தி முயற்சி பண்ண முடியாது. 2 பேரும் சேர்ந்து மோதி பார்ப்போம். இருவரும் சேர்ந்து இப்போது கதவை மோத இவர்களின் மோதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் கதவு திறந்து கொண்டது. உள்ளே அறையில் தொங்கிக் கொண்டிருந்த ஃபேனில் கயிற்றை மாட்டி அதில் தொங்கிக் கொண்டிருந்தான் கோபி.
ரஞ்சித் உள்ளே வர அவர்கள் இருவரும் பாடியை கீழே இறக்கி படுக்க வைத்திருந்தனர். என்ன சண்முகம், உயிர் இருக்குதா? இல்லைங்கய்யா, உடம்பெல்லாம் ஜில்லிட்டு போயிருக்குது. எப்படியும் 2-3 மணி நேரம் ஆகியிருக்கும் இவன் இறந்து. அப்பொழுதுதான் ரஞ்சித் அதை கவனித்தான். இறந்து போன கோபியின் சட்டைப்பையில் 4ஆய் மடிக்கப்பட்டிருந்த கடிதம் கண்ணில் பட சண்முகத்தை எடுக்கச் சொன்னான். இத்தனை நேரம் இது நம்ம கண்ணுல படவே இல்லையே. நினைத்தவாறே அந்த கடிதத்தை அப்படியே ரஞ்சித்திடம் கொடுக்க அதை வாங்கிய ரஞ்சித் படிக்க ஆரம்பித்தான். பாண்டுரங்கன் அந்த நேபாளத்து பெண்ணை மாடிப்படி ஏறி அழைத்துச் சென்றார். பருமா, உன் பேர் என்ன சொன்ன? லக்ஷ்மி. நேபாளத்துல கூட இந்த மாதிரி பேர் வைப்பாங்களா? என்ன சார் அப்படி கேட்டுட்டீங்க? அது முழுக்க முழுக்க இந்து தேசம் சார். இந்த மாதிரியான பேர் தான் நிறைய வச்சிருப்பாங்க. பாண்டுரங்கனும் ஏதோ ஒரு புத்தகத்திலோ அல்லது யாரோ சொல்லியோ கேட்டிருக்கிறார். சாத்தப்படாத கதவருகே சென்றவர், பாருமா, எந்த இடத்துலயும் கைப்படக்கூடாது, புரிஞ்சுதா? உள்ளவா. அவள் தலையாட்டியபடியே அவருடன் பாண்டுரங்கனை பின்தொடர இறந்து போன அந்த பெண்ணை ஒரு போர்வையால் மூடி வைக்கப்பட்டிருந்தது. பாண்டுரங்கன் அந்த போர்வையை மெல்ல விலக்கினார். இப்போது அந்த பெண்ணின் முகம் தெரிய அந்த முகத்தை பார்த்த நேபாளத்து பெண் பார்வதி என்று சத்தமாக கதறினாள். சற்று நேரத்துக்கெல்லாம் இறந்து போன பார்வதியின் பெற்றோர் அங்கிருந்தனர். அவர்கள் அழுது முடிக்கும் வரை பொறுமையாக இருந்த பாண்டுரங்கன் விசாரணையை தொடங்கினார். சொல்லுங்க, எப்படி உங்க பொண்ணு காணாம போனா? ஐயா, எங்க பொண்ணுக்கும் எங்களுக்கும் ராத்திரியில ஒரு சின்ன சண்டை. என்ன விஷயமா? ஐயா, அது எங்க பொண்ணு ஒரு பையனை விரும்புச்சு. எங்களுக்கு அந்த பையனை பிடிக்கல ஐயா. அந்த பையனோட நடத்தையும் சரியில்ல. சரியா வேலைக்கும் போகாம சும்மா ஊரை சுத்திக்கிட்டு இருப்பான். இதுல அவனுக்கு குடிப்பழக்கம் வேற இருந்துச்சு. ஆனா எங்க பொண்ணு பிடிவாதமா அவனைத்தான் கட்டிக்குவேன்னு ஒரே பிடிவாதம். நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தும் கேட்கவே இல்ல. அவ தொடர்ந்து பிடிவாதம் பிடிக்கவே கோவத்துல 2 அடி அடிச்சுப்புட்டேன். ராத்திரி எல்லாம் அழுதுகிட்டே இருந்துச்சு. நானும் காலையில எல்லாம் சரியா போயிடும்னு நினைச்சு அசந்து தூங்கிட்டேன். விடியற்காலை ஒரு 3 மணி இருக்கும். என் மனைவி தான் பொண்ண காணோம்னு பதறி அடிச்சுக்கிட்டு என்னை எழுப்பினா. நாங்களும் அந்த நேரத்துல எல்லா இடத்துலயும் அவளை தேடி பார்த்துட்டோம். எங்கேயுமே கிடைக்கல. ராத்திரி கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டுட்டு எந்த படுபாவிக்கிட்டயோ மாட்டிக்கிட்டு இப்படி உசுர விட்டுட்டா. சொல்லிவிட்டு அவர்கள் அழுவதை பார்க்க பாவமாக இருந்தது. அவனுக்கு உடம்பெல்லாம் வியர்த்து போயிருந்தது. மெல்ல குனிந்து தலையில் அடிபட்டு விழுந்து கிடந்த பாட்டியின் மூக்கருகே கை வைத்து பார்த்தான். திடுக்கிட்டான். மூக்கு சுத்தமாக நின்று போயிருந்தது. அவனை அறியாமலேயே அவனுடைய கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. தேவையில்லாம இந்த கிழவியை கொன்னுட்டோமே. மேலும் அங்கு இருக்க பிடிக்காமல் வீட்டை விட்டு வெளியே வந்தான் மன்மதன் என்கிற அவன். தெருவில் ஆட்கள் சுத்தமாக இல்லை. தூரத்தில் ஒரேயொரு தெருவிளக்கு மட்டும் டிம்மாக எரிந்து கொண்டிருந்தது. தெருநாய் ஒன்று ஏனோ தேவையில்லாமல் குறைத்து கொண்டிருக்க என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தான். அவனுக்குள்ளிருந்த பதட்டம் அவனை யோசிக்க விடாமல் தடுத்து கொண்டிருந்தது. சாதாரணமாகவே நடுங்கிக் கொண்டிருந்த அவனுடைய கை கால்கள் இப்போது மார்கழி மாத குளிரில் வெடவெடத்து போய்விட்டது. அப்பொழுதுதான் அதை கவனித்தான். தூரத்தில் ஒரு பெண். ஆம், தூரத்தில் தன்னந்தனியாக ஒரு பெண் நடந்து வந்து கொண்டிருந்தாள். அந்த மங்கலான வெளிச்சத்தில் அவள் வருவது நன்றாக தெரிந்தது. அவளை பார்த்ததும் அவனுக்கு இருந்த பதட்டமும் நடுக்கமும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிருந்தது. இப்போது அந்த பெண் அருகில் வர அவன் மூளையும் சுறுசுறுப்பானது. ஒருவித புத்துணர்ச்சியோடு செயல்பட்டான். அவளை அருகில் பார்க்க அவள் தென்னாட்டு முகமாக தெரியவில்லை. வடநாடு போல இருக்கு. சிகப்பாக இருந்தாள். இப்படி ஒரு சிகப்பான பெண்ணை தொடப்போகிறோம் நினைக்கையிலேயே குதூகலமானது அவனது மனது. அந்த பூக்கார பேத்தி தனக்கு விருந்தாக வேண்டியது. அவளுக்கு நல்ல நேரம். தப்பித்து விட்டாள். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னு சொல்லுவாங்க. நான் யாருகிட்டையும் கேட்கவும் இல்ல, தட்டவும் இல்ல. தானாவே கிடைச்சிடுச்சு. என்னதான் பணம் கொடுத்தாலும் 1000 பேர் கிடைப்பாங்க. ஆனா அவங்க அனுமதி இல்லாம அவங்களோட போராடி அவங்கள வேட்டையாடுறதே தனி சுகம்தான். இப்போது அவள் மிக அருகில் வர அவள் மீது பாய நினைத்தவன் சட்டென்று நின்றான். தூரத்தில் ஹெட்லைட் வெளிச்சத்தை மிக பெரியதாக கக்கியவாறே ஒரு வாகனம் வந்து கொண்டிருந்தது. அது அருகில் வர இப்போது தெளிவாக தெரிந்தது. அது ஒரு போலீஸ் ஜீப். இவனுக்கு உள்ளுக்குள் உதறல் எடுக்க ஆரம்பித்தது. மோகன் தூக்கத்துக்கு முற்றிலுமாக விடை கொடுத்துவிட்டு தன்னுடைய எண்ணங்களை ஆர்த்தியோடு பகிர்ந்து கொண்டிருந்தான். கனவுகளிலும் நினைவுகளிலும் தான் யார் யாரோடு வேண்டுமானாலும் யாரோட அனுமதியும் இல்லாமலும் எப்படி வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளலாம். யாருக்கும் தெரிய போவதில்லை. அப்படித்தான் மோகனும் பஸ்ஸில் தூக்கம் வராமல் ஆர்த்தியோடு உறவாடி கொண்டிருந்தான். யாருக்கு எங்கே தெரிய போகிறது அவன் நினைவில் நினைத்துக் கொள்வது? பேருந்து நிலையத்திற்குள் பஸ் நுழைந்து கொண்டிருந்தது. இப்போது பஸ்ஸுக்குள் விளக்குகள் எரிய மோகன் வாட்சை பார்த்தான். மணி 4. பஸ் நின்றதும் முதலில் அவன்தான் இறங்கினான். மீண்டும் ஆர்த்தியின் முகம் பார்க்க வேண்டும் போல இருந்தது அவனுக்கு.
மறைவாக தூண் பக்கத்தில் நின்று கொண்டு அவள் வருகைக்காக காத்து கொண்டிருந்தான். அவன் இறங்கிய பிறகுதான் அந்த தேவதை இறங்கினாள். ஒரு ஓரத்துக்கு வந்து கையில் இருந்த பாட்டிலில் நீர் குறைவாக இருந்தாலும் சிக்கனமாக உபயோகித்து முகம் முழுக்க கழுவினாள். ஆர்த்தியின் முகத்தில் பட்டு சிந்திய நீர் மோகனுக்கு கிடைத்திருந்தால் அதை தீர்த்தமாக பருகியிருப்பான். அவள் தன் கைகளால் கலைந்திருந்த கூந்தலை சரி செய்தவள் அவள் வைத்திருந்த பூ வாடி விட்டதாக நினைத்து தலையிலிருந்து பூவை எடுத்து தூர போட்டாள். பிறகு அவளோடு வந்தவன் பேருந்து நிலையத்திலிருந்து அவளை டீ குடிக்க அழைத்துச் செல்ல, இதற்காகவே காத்திருந்தவன் போல ஓடிச் சென்று அவள் வீசிச் சென்ற பூவை எடுத்து ஏதோ பொக்கிஷம் கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் திளைத்தான். அதன் வாசத்தை நுகர்ந்து பார்த்தான். அதன் வாசம் இன்னமும் குறைந்திருக்கவில்லை. சுற்றுமுற்றும் பார்த்து அதை தனது பையில் போட்டுக்கொண்டான். அடிக்கடி அதை நுகர்ந்து பார்த்து மெய்சிலிர்க்க மெய்மறக்க, நானா இப்படியெல்லாம் நடந்து கொள்வது? சிரித்து கொண்டான். அதே நேரம் தன் தோள் மீது யாரோ கை போட மோகன் திடுக்கிட்டான். திரும்பி பார்க்காமலேயே யூகித்தான். ரஞ்சித்தாக இருக்குமோ? 2 நாட்கள் முன்புதான் இப்படி தன் தோள் மீது கை போட்டு தன்னை திடுக்கிட வைத்தான் ரஞ்சித். மறுபடியுமா? தான் இங்கு வந்தது அவனுக்கு எப்படி தெரிந்திருக்கும்? இதிலிருந்து எப்படி தப்புவது? யோசித்தவன் தன் சட்டைக்குள் மறைத்து வைத்திருந்த கத்தியை தொட்டு பார்த்தான். எந்த நேரத்திலும் இதை உபயோகிக்க வேண்டியிருக்கலாம். மெல்ல திரும்பினான். அங்கே அங்கே ரஞ்சித் இருக்கவில்லை. மாறாக அவன் நின்றிருந்தான். அவனை பார்த்த மோகனுக்கு சப்த நாடியும் நின்று போனது. அத்தியாயம் 9. ஆர்த்தி ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருந்ததை பார்த்த சங்கர், ஆர்த்தி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பாட்டி ஞாபகம் வந்துருச்சா? ஆமாங்க, சாப்பிட்டாங்களோ இல்லையோ கவலையா இருக்கு. ஆர்த்தி, நீ ஒன்னும் கவலைப்படாத. உனக்கு இங்க ரொம்ப போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். டிவியும் பார்க்க மாட்டேங்கிற. பாட்டி ஞாபகமாவே இருக்க. போர் அடிக்காம என்ன செய்யும்? சரி இரு, எங்களோட பழைய போட்டோ ஆல்பம் கொடுக்கறேன், அதையாவது பார்த்துக்கிட்டு இரு சொல்லிவிட்டு பீரோவிலிருந்து ஒரு பெரிய ஆல்பம் கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தான். இந்தா, இதையாவது பார்த்துக்கிட்டு இரு சொல்லிவிட்டு அவள் பக்கத்தில் உட்கார்ந்தான். ஆர்த்தி ஆல்பம் திறந்து கருப்பு வெள்ளையாக இருந்த சில பழைய போட்டோக்களும் மங்கலாக இருந்த சில கலர் போட்டோக்களிலும் ஆட்களை தேட வேண்டியதாக இருந்தது. மெல்ல பக்கத்தை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்தவளை குறிப்பிட்ட ஒரு பக்கம் வரும்போது சங்கர் அவசரமாக தடுத்தான். ஆர்த்தி, இந்த பக்கத்தை விட்டுட்டு அடுத்த பக்கத்தை பாரு. ஆர்த்தி ஆர்வமானாள். யாருக்குமே இப்படி சொன்னால் அதை பார்க்க ஆர்வமாகத்தானே இருக்கும். அதே ஆர்வத்தோடு, கையை எடுங்க, நான் அதுல என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஆர்த்தி, வேண்டாம், நான் சொல்றத கேளு. பார்த்தா பயந்துடுவ. ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன். இல்ல, நான் பாப்பேன். அதுல என்னதான் இருக்குன்னு நான் பாப்பேன். பார்த்தே தீருவேன். அப்புறம் உன் விருப்பம், சொன்ன சங்கர் ஆல்பம் மேலிருந்து கையை எடுத்தான். ஆர்த்தி மெல்ல அந்த பக்கத்தை திறக்க சங்கர் தன் கண்களை மூடிக்கொண்டான். ஆர்த்தி குபுக்கென்று சிரித்தாள். அவளால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அதில் சங்கர் சிறு பையனாக ஜட்டி கூட போடாமல் நின்று கொண்டிருந்தான். இதுக்குத்தான் என்ன பார்க்க கூடாதுன்னு சொன்னியா? இப்போ கண்களை மூடி என்ன பிரயோஜனம்? அப்போ ஜட்டி போட்டு மூடி இருக்கணும். பாவி, போதும், எனக்கு கூச்சமா இருக்கு. இன்னும் எவ்வளவு நேரம் தான் அதையே பார்த்துக்கிட்டு இருப்ப? சொன்னதோடு நில்லாமல் அந்த ஆல்பத்தையே அவளிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு ஓடினான். அவள் சிரித்துக்கொண்டே திரும்பியவள் அதிர்ந்தாள். அங்கே ஆர்த்தியின் முகமாற்றத்தை புரிந்து கொண்ட சங்கர், ஆர்த்தி, ஆர்த்தி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? ஆர்த்தி ஜன்னலை கை காட்டினாள். அங்க ஜன்னல்ல யாரோ மறைஞ்சுகிட்டு நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சங்கர் ஜன்னலை பார்க்க அங்கே யாரையும் காணோம். என்ன ஆர்த்தி சொல்ற? இந்த தோட்டத்துல யாரு வரப்போறாங்க? இல்லைங்க, நான் நல்லா பார்த்தேன், என்ன நம்புங்க. சரி, வா, வெளியில போய் பார்ப்போம். இருவரும் வெளியே வந்தனர். ஆர்த்தி சுட்டிக்காட்டிய இடத்தில் பார்க்க இருவருக்கும் ஏமாற்றமாக இருந்தது. இல்லைங்க, நான் பார்த்தேன். ஜன்னல்ல இருந்து என்னை பார்த்து அப்படியே விழுங்கிடுற மாதிரி பார்த்தான். என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. ஆர்த்தி, இந்த தோட்டத்தை பாரு. சுற்றியும் தென்னை மரங்கள். கண்ணுக்கு தெரியற வரைக்கும் யாரையும் காணோம். வீணா கற்பனை பண்ணிக்காத. பட்டணத்துல வீடுங்களை பார்த்து பழக்கப்பட்ட பொண்ணு இப்படி சுற்றிலையும் தென்னை மரங்களுக்கு நடுவே இருக்க கொஞ்சம் பயமா தான் இருக்கும். இல்லைங்க, ஊர்ல இருந்து கிளம்பும் போதுல இருந்தே ஏதோ ஒரு பெரிய விபரீதம் நடக்க போகுதுன்னு என் உள் மனசு சொல்லுதுங்க. எனக்கு பயமா இருக்கு. ஆர்த்தி, ராத்திரி முழுக்க பஸ்ல வந்தது. சரியா தூங்கி இருக்க மாட்ட. நீ போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. என்னங்க, உங்க போன்ல கந்த சஷ்டி கவசம் இருக்கா? ஏன் கேக்குற? கந்த சஷ்டி கவசம் கேட்கணும் போல இருக்குங்க. நட, போட்டு விடுறேன். சொன்னவன் அவளை அழைத்து கொண்டு வீட்டுக்குள் சென்று கந்த சஷ்டி கவசம் போனில் போட்டு விட்டான். மனதுக்கு இப்போது இதமாக இருந்தது. ஆர்த்தியும் கந்த சஷ்டி கவசத்தை உச்சரித்தபடியே கட்டிலில் படுத்தாள். சங்கர் அவள் தலையை வருடிவிட இந்த ஆறுதல் தான் இந்த நேரத்தில் அவளுக்கு தேவைப்பட்டது. அவன் வருடலில் அவள் மெல்ல உறங்கி போனாள். அதே நேரம் அந்த உருவம்
மெல்ல தென்னை மரத்திலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தது. ரஞ்சித் அந்த கடிதத்தை படித்து முடித்த பிறகு சண்முகம் கேட்டார். ஐயா, கடிதத்துல என்ன போட்டிருக்குது? ரஞ்சித் அந்த கடிதத்தை சண்முகத்திடம் கொடுத்தான். வாங்கி படிக்க ஆரம்பித்தார். நீங்கள் இந்த கடிதத்தை படிக்கும் பொழுது நிச்சயம் நான் உயிரோடு இருக்க போவதில்லை. என்னுடைய இந்த முடிவுக்கு காரணம் தீராத வயிற்று வலி. இந்த தீராத வயிற்று வலியால் என்னால் தினம் தினம் அவஸ்தைப்பட முடியவில்லை. அதை அவஸ்தை என்று சாதாரணமாக சொல்வதை விட மரண அவஸ்தை என்று சொல்லலாம். விபத்து ஏற்பட்டு உடனடி மரணம் ஏற்பட்டுவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அதே விபத்து ஏற்பட்டு உயிரும் போகாமல் வலியோடு போராடுவது எவ்வளவு கொடுமை. அந்த கொடுமையைத்தான் தினம் தினம் நான் அனுபவிக்கிறேன். வலியோடு தினம் போராட என்னால் முடியவில்லை. ஆதலால் இந்த உலகத்தை விட்டே போகிறேன். எனக்கு வேலை கொடுத்த அண்ணாச்சிக்கு நன்றி. நண்டுவை கேட்டதாக சொல்லுங்கள். என்னுடைய இந்த தற்கொலை முடிவுக்கு யாரும் காரணமில்லை. வருகிறேன். மன்னிக்கவும். போகிறேன். இப்படிக்கு கோபி. பின் குறிப்பு: என்னுடைய சட்டைப்பையில் தினக்கூலியாக நேற்று வாங்கிய ரூபாய் 300 இருக்கிறது. அதை நண்டுவுக்கு கொடுத்து விடவும். கடிதத்தின் முடிவில் அவன் கையெழுத்திட்டிருந்தான். சண்முகம் ரஞ்சித்தை பார்க்க அவன் செய்வதறியாமல் நின்றிருந்தான். அந்த பாழடைந்த வீடு. ரஞ்சித்தும் சண்முகமும் அங்கே போய் சேர்ந்தபோது பாடியை ஜிஹெச்சுக்கு எடுத்து போயிருந்தார்கள். ஏதாவது தடயம் கிடைக்குமா என்று சுற்றுமுற்றும் நோட்டமிட்ட ரஞ்சித் அங்கு கிடந்த சிகரெட் துண்டுகளை சண்முகத்திடம் கொடுத்தான். அதை எல்லாமே கைப்படாம எடுத்து சேகரிங்க. ஒரு துண்டும் மிஸ் ஆயிடக்கூடாது. அது எல்லாமே ஒரே பிராண்ட் சிகரெட்டா இல்ல வெவ்வேறான்னு பாருங்க. வெவ்வேறுனா இதுல பல பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அனுமானத்தோடு சொன்ன ரஞ்சித் வெளியே வந்தான். பக்கத்தில் நின்றிருந்த கான்ஸ்டபிள் கோவிந்தனை அழைத்து, பக்கத்துல ஏதாவது டீ கடை இருந்தா போய் ஒரு டீ வாங்கிட்டு வாங்க. ஒரே தலைவலி. கோவிந்தன் நகர சிகரெட் துண்டுகளை ஒரு பிளாஸ்டிக் பையில் சேகரித்து வெளியே வந்த சண்முகத்திடம், இங்க இறந்து போனவளோட தகவல் ஏதாவது கிடைச்சதா சண்முகம்? ஐயா, பொண்ணு பேரு காவ்யா. கிரைஸ்ட் காலேஜ்ல படிக்குது. வீட்டுக்கு ஒரே பொண்ணு. படிப்புல நம்பர் 1. அப்புறம் காதல் கீதல்னு இந்த பொண்ணு சைடுல இருந்து ஒன்னும் இல்லைங்கய்யா. ஆனா இவளை யாரோ ஒருத்தன் காதலிக்க சொல்லி வற்புறுத்தி கொஞ்ச நாளாவே இவளை பின்தொடர்ந்து இருக்கிறான். அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கோவிந்தன் டீ கொடுக்க வாங்கி பொறுமையாக குடித்து முடித்த ரஞ்சித், சண்முகம், அந்த பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்த அந்த பையனை பத்தி விசாரிச்சீங்களா? அவனோட பேர் என்ன? மோகன். பேரை கேட்டதுமே ரஞ்சித்துக்கு இப்போது புரிய ஆரம்பித்தது. 2 நாட்கள் முன்பு இதே கிரைஸ்ட் காலேஜ் பக்கத்தில் தான் மோகனை பிடிக்க முயன்று தோற்று போனது. அப்படியென்றால் மோகன் பின்தொடர்ந்தது இந்த காவ்யாவின் பின்னால் தானா? மோகனை அன்றே பிடித்திருந்தால் நிச்சயமாக இந்த விபரீதம் நடந்திருக்காது. காவ்யாவும் இப்படி அநியாயமாக இறந்திருக்க மாட்டாள். நொடிப்பொழுது மெத்தனமாக இருந்தது எவ்வளவு பெரிய விபரீதத்தை கொடுத்து விட்டது. போலீஸ் என்பவன் எங்கேயும் எந்த நேரத்திலேயும் மெத்தனமாக இருக்கக்கூடாது என்பது இதிலிருந்து புரிந்தது. ஐயா, சொல்ல மறந்துட்டேன். யாரோ தாமோதரனா உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. வர சொல்லட்டுமா ஐயா? கோவிந்தன் கேட்க, தாமோதரனா? நெற்றியை சுருக்கிய ரஞ்சித், எங்க இருக்காரு? அதோ அந்த கூட்டத்துல. என்ன விஷயம்னு கேட்டீங்களா? கேட்டேன்யா. அத உங்ககிட்ட தான் சொல்லுவேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. சரி சரி, அவரை வர சொல்லு. சார், வணக்கம். என் பேரு தாமோதரன். எனக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அவன் சொன்ன வசனம் பாட்ஷா படத்தில் வரும் வசனமாக இருந்தாலும் அதை ரஜினி தொனியில் சொல்லாமல் அவன் சாதாரணமாக சொல்லினாலும் ஏனோ ரஜினியை நினைவுபடுத்தியது. அவனை மேலும் கீழும் பார்த்த சண்முகம் குறுக்கிட்டு, என்ன பேர்? பாட்ஷாவா? தன்னை கிண்டல் அடிப்பதை புரிந்து கொள்ளாத அவன், இல்ல சார். அவன் சற்றே தயங்கிவிட்டு அந்த பெயரை சொன்னான். என் பேரு மன்மதன். எதிரே வருவது போலீஸ் ஜீப் தான் என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட மன்மதன் என்கிற அவன் திடுக்கிட்டான். எத்தனையோ கொலை பண்ணினவன்லாம் தைரியமா ஊற சுத்துறான். ஒரு கொலை பண்ணி இன்னும் முழுசா 1/2 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள என்ன பிடிக்க வந்துட்டாங்களோ? எப்படி தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு? கிழவி ஏதாவது வீட்டுக்குள்ள கேமரா வச்சிருந்தாளோ? குழம்பிய அவன் எதற்கும் மறைஞ்சிருப்போம் என்று நினைத்தவன் நொடிப்பொழுதில் பக்கத்தில் இருந்த ஆளுயர காம்பவுண்ட் சுவரேறி குதித்து மறைந்தான். ஜீப் நிற்கும் சத்தம் கேட்க அவன் இதயம் தாறுமாறாக துடிக்க ஆரம்பித்தது. அவன் உடம்பில் இதயம் இருக்கிற இடத்தில் ஓட்டை ஒன்று இருந்திருந்தால் அது துடிக்கிற துடிப்புக்கு நிச்சயம் கழண்டு வெளியே வந்து விழுந்திருக்கும். ஜீப் கிளம்புவதாக தெரியவில்லை. மெல்ல தன் முகத்தை காம்பவுண்ட் சுவற்றுக்கு மேல் உயர்த்தி எட்டி பார்த்தான். நன்றாக எட்டி பார்த்தாலும் அவன் இங்கு இருப்பது அந்த இருட்டில் யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த தெரு விளக்கின் ஒளி கொஞ்சமாக இருந்ததால் அங்கு நடப்பது நன்றாக தெரிந்தது அவனுக்கு. ஜீப்பில் இருந்த போலீஸ் உள்ளே இருந்தபடியே அந்த நேபாளத்து பெண்ணிடம் ஏதோ கேட்டுக்கொண்டிருந்தார். தன்னைத்தான் விசாரிக்கிறாரோ? கடவுளிடம் வேண்டிக் கொண்டான். ஆனால் நடந்ததே வேறு.
ஆக்ரோஷமாக ஜீப்பிலிருந்து இறங்கிய அந்த போலீஸ் அவளை வலுக்கட்டாயமாக கையை பிடித்து இழுத்து அவளின் வாயை ஒரு கையால் பொத்திக்கொண்டு ஜீப் அருகே இழுத்து வந்து பின்புற ஜீப்பின் கதவை திறந்து அவள் திமிர திமிர உள்ளே தள்ளி அவரும் சாரி அவனும் உள்ளே சென்று கதவை மூடிக்கொண்டான். நடப்பது ஒன்றுமே புரியாமல் மன்மதன் என்கிற அவன் அதிர்ந்து போய் பார்த்து கொண்டிருந்தான். சற்று நேரம் கழித்து அவன் மட்டும் வெளியே வந்து சுற்றுமுற்றும் பார்த்தான். பிறகு அவளை இழுத்து தன் தோள் மேல் போட்டுக்கொண்டு எதிரில் தெரிந்த அந்த கட்டிடத்தை நோக்கி போனான் அந்த போலீஸ். இப்போது அந்த நேபாளத்து பெண் எந்த அசைவுமே இல்லாமல் கிடந்தாள். அத்தியாயம் 10. மனுஷன் பார்க்க கரு கருன்னு பெரிய சைஸ் காண்டாமிருகம் மாதிரி இருந்துகிட்டு பேர் வச்சிருக்கிறான் பாரு, மன்மதனா மன்மதன். சண்முகன் மனதில் நினைத்து கொண்டார். ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களாமே, சரி இப்ப சொல்லுங்க. அதே நேரம் ரஞ்சித்தின் போன் சிணுங்க யார் என்று பார்த்தான். அவன் மனைவி திவ்யாவிடமிருந்து போன். அந்த மன்மதனிடம் ஒரு நிமிஷம் இருங்க சொன்ன ரஞ்சித் சற்றே விலகிச் சென்று தன் காதல் மனைவியிடம் பேச ஆரம்பித்தான். சில பேருக்கு மனைவியிடம் கொஞ்ச நேரம் பேசினாலே டென்ஷன் தலைவலி வந்துவிடும். இவர் எப்படித்தான் குறைஞ்சது அரை மணி நேரம் பேசுறாரோ. எங்கோ ஒரு சில மனைவிகள் கணவன் தனது மனம் நோகக்கூடாதென்று கணவன் விருப்பப்படி நடந்து கொள்கிறார்கள். அதிகப்படி 100க்கு வெறும் 5% தான் அப்படி. மற்ற 95% பெண்கள் கணவன் மனதை புரிந்து கொள்ளாமல் ஏற்கனவே நொந்திருக்கிற அவனது மனதை மேலும் நோகடிப்பதிலேயே குறியாக இருக்கிறார்கள். ரஞ்சித் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசியிருப்பான். போனை அணைத்துவிட்டு இவர்கள் அருகில் வந்தான். சண்முகம், கோவிந்து கிட்ட சொல்லி சூடா டீ வாங்கிட்டு வர சொல்லுங்க. ஐயா, இப்பதானே டீ குடிச்சிங்க? ஆமா, தலைவலி போயிருந்துச்சு. இவ்வளோ நேரம் திவ்யா கிட்ட பேசினேன், மறுபடியும் தலைவலி வந்துடுச்சு. அங்கேயும் அப்படித்தானா? விளங்கிடும். சண்முகம் சிரித்து கொண்டார். இப்போதுதான் நினைவுக்கு வந்தவனாக அந்த மன்மதனை பார்த்து, சாரி இப்ப சொல்லுங்க. மன்மதன் சொல்ல வாய் திறந்த நேரம் எங்கிருந்தோ ஒருவன் மூச்சிறைக்க ஓடி வந்து சொன்னான், சார் அங்க ஒரு கொலையாயிருக்கு, சீக்கிரமா வாங்க. ரஞ்சித் சண்முகத்தை பார்த்தான். மறுபடியுமா? சண்முகம் கிட்டத்தட்ட மயங்கிய நிலைக்கே சென்று கொண்டிருந்தார். இறுதி அத்தியாயம். மோகன் தன் தோள் மீது விழுந்த கை ரஞ்சித்தின் கையாகத்தான் இருக்கும் என்று முதலில் நினைத்து பயந்தான். ஆனால் பயத்தோடு திரும்பி பார்த்தபோதுதான் அவன் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளானான். அவனுடைய சப்த நாடியும் நின்று போனது. அங்கே மாரிமுத்து இவனை பார்த்து புன்னகைத்தவாறே நின்றிருந்தான். இவன் எதற்கு இங்கு வந்தான்? என்ன மோகன் அப்படி பாக்குற? என்ன தெரியலையா? நான் தான் மாரிமுத்து. ஜெயில என்ன பார்த்திருக்கிறியே, மறந்துட்டியா? நீங்களா? அந்த பயம் இருக்கட்டும். நான் கூட நீ ஆரம்பிச்சப்போ என்னடா பயம் விட்டு போச்சேன்னு நினைச்சேன். அப்புறம் நீங்களான்னு சொன்ன பாரு, அப்பதான் இன்னும் என் மேல பயம் குறையலன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணே, மாரிமுத்தண்ணே, உங்க மீது எனக்கு எப்பவுமே பயம் குறையாதுன்னே. சபாஷ், அப்படித்தான் இருக்கணும். அதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. ஆமா மோகன், என்ன இந்த பக்கம்? மான் வேட்டையா? மாரிமுத்து கொஞ்சம் சிரித்தவாறே கேட்க, நீங்க வேற, மான் வேட்டையும் இல்ல மயில் வேட்டையும் இல்ல. இந்த ஊர்ல எனக்கு ஒரு நண்பன் இருக்கான். ஒரு வேலை விஷயமா அவனை பார்க்க வந்திருக்கிறேன். இதை கேட்ட மாரிமுத்து பலமாக சிரித்தான். என்கிட்டயே வா. மோகன், என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நீ பொல்லாதவன்னா நான் ரொம்ப ரொம்ப பொல்லாதவன். உண்மையை சொல்லு. மோகனுக்கு உள்ளுக்குள் நடுக்கம் ஆரம்பித்தது. என்ன மோகன், உள்ளுக்குள்ள நடுங்க ஆரம்பிச்சிட்ட போல? நீ உள்ளுக்குள்ள நடுங்கிறது, இந்த மார்கழி மாச குளிர்லயும் உனக்கு வியர்த்து போறது எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். உண்மையை சொல்லு. மாரிமுத்து கொஞ்சம் மிரட்டலாகவே கேட்க மோகன் இன்னமும் சொல்ல தயங்கினான். மாரிமுத்து பொறுமை இழந்தான். மோகன், இன்னும் என்ன சோதிக்காத. நீ இங்க எதுக்கு வந்தேன்னு நான் சொல்லட்டா? ஒரு அழகான மான வேட்டையாட வந்திருக்கிற. எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? நீ பஸ்ஸை விட்டு இறங்குனதுல இருந்து உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அந்த பையன் கூட போற பொண்ண வெறியோட பாக்குற. தலையில வச்ச பூ அந்த பொண்ணு எடுத்து குப்பையில போடுது. அதை எடுத்து நுகர்ந்து பார்த்து பையில மறைச்சு வச்சுக்கிற. நீ பொண்ணுங்களோட பூவை எடுத்து உன் உடம்ப சூடேத்திக்க வாசம்தான் பிடிப்ப. ஆனா நான் அதே பூவை வாயில போட்டு மென்னு முழுங்குவேன். ஏன் தெரியுமா? நான் உன்னை விட காம வெறி பிடிச்சவன். நீ இது வரைக்கும் எத்தனை பேரை வேட்டையாடி இருப்ப? ஒரு 8. நான் 32. மோகன், நீ ஒரு வாட்டி வேட்டையாடிட்டு அதோட உசுறு போனா விட்டுடுவ. ஆனா நான் என்னோட வெறி அடங்க உயிர் போனதுக்கு அப்புறமும் விடமாட்டேன். புரிஞ்சுக்கோ. என்கிட்டயே மூடி மறைக்காத, உண்மையை சொல்லு. மாரிமுத்து அதட்ட, உங்க யூகம் சரிதான். அவளை வேட்டையாடத்தான் வந்திருக்கிறேன். அதானே பார்த்தேன். சொன்ன மாரிமுத்து சட்டை பைக்குள்ளிருந்து பீடி ஒன்றை எடுத்து பற்ற வைக்க மோகனுக்கும் சிகரெட் பிடிக்க வேண்டும் போல இருந்தது. ஆனால் அவனே பீடி குடிக்கும் போது தான் சிகரெட் பிடித்தால் அதற்கும் அவன் முறைப்பான். அவனிடம் கேட்டு பீடியும் குடிக்க முடியாது. அந்த வாசம் என்றாலே அவனுக்கு ஆகாது.
அவன் நினைத்து கொண்டிருக்கும் போதே தூரத்தில் ஆர்த்தியோடு அவன் பேசியபடியே இருவரும் வந்து கொண்டிருந்தனர். ஒரு பக்கம் அவர்கள் போக வேண்டிய பஸ்ஸும் உள்ளே வந்து கொண்டிருந்தது. ஆர்த்தியுடன் அவன் பஸ்ஸில் ஏற ஒரு சில நிமிடங்கள் கழித்து மோகனும் பின்தொடர்ந்து ஏறினான். பஸ்ஸில் கந்த சஷ்டி கவசம் ஒலித்துக் கொண்டிருக்க சற்று நேரத்துக்கெல்லாம் பஸ் மெல்ல கிளம்ப தயாரானது. பின்புறம் இருந்து மோகன் ஆர்த்தியை பார்க்க அதே நேரம் அவளும் தற்செயலாக திரும்பியவள் மோகனை பார்த்து பெரியதாக திடுக்கிட்டு திரும்பிக் கொண்டாள். மோகன் அதை ரசித்தான். ஆர்த்தி பயப்படும் போது கூட அழகாக இருக்கிறாள். பஸ் மெல்ல நகர அதே நேரம் மாரிமுத்து நகர்ந்து கொண்டிருந்த பஸ்ஸில் ஏறி மோகன் பக்கத்தில் அமர்ந்து சிரிக்க இதை சற்றும் எதிர்பாராத மோகனுக்கு தூக்கி வாரி போட்டது. ஆர்த்தி திடுக்கிட்டு கண் விழித்தாள். அருகில் அமர்ந்திருந்த சங்கர் அவள் திடுக்கிட்டு விழித்ததற்கான காரணம் புரியாமல் பதறி போய் கேட்டான். ஆர்த்தி, என்னாச்சு? ஏன் இப்படி திடுக்கிட்டு எழற? கனவு ஏதாவது கண்டியா? ஆமாங்க, ஏதோ கெட்ட கனவு. என்ன கனவு அது? சொல்லு கேப்போம். அது வந்து ஆர்த்தி சொல்லாமல் இழுத்தாள். ஆர்த்தி, பயப்படாம சொல்லு. என்ன கனவு அது? இருட்டு. அந்த இருட்டுல யாரோ முகம் தெரியாதவங்க என்ன கெடுக்க வராங்க. நீங்க தடுக்க வரும்போது அவன் உங்களை கத்தியால குத்திடுறான். நீங்க உடம்பெல்லாம் ரத்தமா சரிஞ்சு விழறீங்க. அப்புறம் நான் திடுக்கிட்டு எழுந்துட்டேன். சங்கர், எனக்கு பயமா இருக்கு. ஆர்த்தி, நீ ரொம்ப குழம்பி போயிருக்கிற. எழுந்து முகம் கழுவிக்கிட்டு வா. நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கிறேன். வந்து சாப்பிடு. ஏங்க, நான் என்னோட பயங்கரமான கனவை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க குழம்ப பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆர்த்தி, கனவே பலிக்காது. அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. அதுவும் நீ கண்டது பகல் கனவு. பலிக்கவா போகுது? பலிக்காம போனா ரொம்ப நல்லது சங்கர். சரி ஆர்த்தி, எழுந்துரு. எனக்கு ரொம்ப பசிக்குது. எழுந்தவள் முகம் கழுவி அங்கே சுவற்றில் மாட்டியிருக்கும் திருச்செந்தூர் முருகன் போட்டோ அருகில் சென்று கும்பிட ஆரம்பித்தாள். இருட்டு. மன்மதன் என்கிற அவன் நடப்பது தன் கண்களாலேயே நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தான். அந்த பெண்ணை சுமந்து சென்ற அந்த போலீஸ் எதிர்ப்பட்ட அந்த வீட்டின் அருகே சென்று சுற்றுமுற்றும் ஒருமுறை பார்த்துவிட்டு அவளை சுமந்தபடியே மாடிப்படி ஏறி சென்றான். பூட்டு போட்டு மூடியிருந்த வீடு அவனுக்கு வசதியாக போய்விட்டது. வீட்டில் யாரும் இல்லை என்பதை உணர்ந்து பூட்டை உடைக்க பக்கத்தில் ஏதாவது கல் இருக்கிறதா என்று தேடினான். அவன் எதிர்பார்த்தபடியே அங்கே ஒரு கல் கிடைக்க அதை கொண்டு பூட்டை ஒரு போடு போட்டான். அது இரண்டாக பிளந்து கொண்டது. அலங்கோலமாக உயிர் பிரிந்திருந்த அந்த உடலை மீண்டும் சுமந்து உள்ளே போட்டுவிட்டு வெளியே வந்தான் அந்த போலீஸ். மீண்டும் வீட்டை பூட்டிவிட்டால் யாருக்கும் சந்தேகம் வராது. படி இறங்கியபடியே யோசித்தவன் கீழ் வீடு திறந்திருந்ததைக் கண்டு எட்டி பார்த்தான். திடுக்கிட்டான். பெரியதாக திடுக்கிட்டான். உடம்பு அவனுக்கு வியர்க்கத் தொடங்கியது. மேஜை மேலிருந்த ஒரு பூட்டு கண்ணில் பட நடுக்கத்துடன் அதை எடுத்துக்கொண்டு மேலே சென்று பூட்டு போட்டுவிட்டு கீழே இறங்கி வந்தான். அவன் இயல்பு நிலைக்கு வர சில நிமிடங்கள் தேவைப்பட்டது. இன்னும் அந்த இடத்தில் இருப்பது ஆபத்து. அவன் உள்மனது சொல்ல தன் ஜீப்பை நோக்கி வேகமாக நடந்து வந்தவன், சார், ஒரு நிமிஷம் என்ற குரலை கேட்டு திடுக்கிட்டு நின்றான். அங்கே மன்மதன் நின்று கொண்டிருந்தான். போலீஸ் அவனை பார்த்து பெரியதாக அதிர்ந்தாலும் அதை கொஞ்சம் கூட வெளிக்காட்டிக் கொள்ளாமல் என்ன என்பது போல அவனை பார்த்தான். சார், நான் இப்போ ஒரு கொலை பண்ண போறேன். என் கையால கொல்ல போற அந்த அதிர்ஷ்டசாலி யாரு தெரியுமா? யாரு? நீங்க. உங்களத்தான் கொல்ல போறேன். நான் யாரு தெரியுமா? போலீஸ். அதனால தான் உன்னை கொல்ல போறேன். வேற யாராவதா இருந்திருந்தா நிச்சயமா நான் பாட்டுக்கு போயிருப்பேன். ஏன்னா நானும் ஒரு பொம்பளை பொறுக்கி. இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு கொலை பண்ணுனேன். எப்படியும் அந்த கொலைக்கு எனக்கு தண்டனை கிடைக்க போகுது. அந்த கொலைக்கு கிடைக்கிற தண்டனை நிச்சயமா எனக்கு திருப்தியை தராது. ஏன் தெரியுமா? அந்த கொலைய வேணும்னே தான் செய்யல. அது ஒரு விபத்து. அதுக்கு தண்டனை கிடைச்சா அது எனக்கு வருத்தமா தான் இருக்கும். அந்த வருத்தம் போகணும்னா நியாயமா ஒரு கொலை பண்ணணும். அந்த கொலைக்கு எனக்கு தண்டனையும் கிடைக்கணும். அப்பதான் மனசுக்கு நிம்மதி ஏற்படும். எனக்கு திருப்தி ஏற்படணும்னா உங்கள நான் கொல்லணும். உங்கள கொன்னா எனக்கு நிச்சயமா அந்த திருப்தி ஏற்படும். அதனால உங்கள கொல்ல போறேன். என்னடா, மிரட்டுறியா? போலீஸ்கிட்டயே உன் வேலைய காட்டுறியா? போலீஸ்னா எனக்கும் மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு. ஆனா இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு நான் உங்கள போலீஸாவே மதிக்கலையே. உங்கள கொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒண்ணு சொல்லப் போறேன். கேளுங்க. மக்கள காவல் காக்கிற போலீஸே இப்படி இருந்தா மக்கள் எப்படி நிம்மதியா இருப்பாங்க? மக்கள் போலீஸ் இருக்குங்கிற நம்பிக்கையில தான் நிம்மதியா இருக்காங்க. அந்த நம்பிக்கைய பொய்யாக்கிட்டீங்களே. முன்பெல்லாம் ராத்திரியில மக்கள் தெருவுல போகவே பயப்படுவாங்க. ஏன் தெரியுமா? திருடங்க பயம் இல்ல. யாராவது ஏதாவது செஞ்சுருவாங்களோன்னு பயந்துகிட்டே ராத்திரியில யாருமே வெளியில அதிகமா வரமாட்டாங்க. ஆனா இப்போ அப்படி இல்ல. 12 மணிக்கு கூட ஒரு பொண்ணு தனியா போகுது. ஏன் தெரியுமா? போலீஸ் பாதுகாப்பு இருக்குங்கிற நம்பிக்கையில. அந்த நம்பிக்கைய உங்க மாதிரி சில பேர் பொய்யாக்கிடுறீங்க. அதனால ஒட்டுமொத்த போலீஸுக்கும் கெட்ட பேரு. அதனால நீங்க உயிரோட இருந்து இந்த அழகான உலகத்தை கெடுக்க வேண்டாம். நாட்டுக்கு நல்லது செய்யற எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும்ன்றது இல்ல.
எங்கள மாதிரி கெட்டவங்களும் உங்கள மாதிரி ஆளுங்கள அழிச்சு நாட்டுக்கு நல்லது செய்யலாம். அப்புறம் உங்கள அடிக்கும்போது கொஞ்சம் வலிக்கும். அந்த வலிய மட்டும் பொறுத்துக்கிட்டு தயவு செஞ்சு உயிர விட்டுடுங்க." சொன்னதோடு நில்லாமல் கல்லை ஓங்கி வீச, தப்பிக்க நினைத்து அந்த போலீஸ் தலையை சட்டென்று திருப்ப, அது குறி தவறாமல் அவன் நடுமண்டையில் விழுந்தது. அவன் சுருண்டு விழுந்தான். அப்பவும் அவன் உயிர் போகாமல் இருக்கவே, மேலும் அதே கல்லைக் கொண்டு இப்போதுதான் மன்மதனுக்கு நிம்மதியாக இருந்தது. இப்ப எனக்கு தூக்கு தண்டனையே கிடைச்சாலும் அத சந்தோஷமா ஏத்துக்குவேன். மனதில் நினைத்தவன் சந்தோஷமாக பிணமாகி போன அந்த போலீஸை தூக்கி ஜீப்பில் போட்டு மன்மதனுக்கு ஜீப் ஓட்டவும் தெரியும் என்பதால் டிரைவிங் சீட்டில் அமர்ந்தான். யாரோ ஒருவன் சொன்னதை கேட்டு கிட்டத்தட்ட மயங்கிய நிலைக்கே சென்ற சண்முகம் மெல்ல சுதாரித்துக் கொண்டு இயல்பு நிலைக்கு திரும்பினார். யோவ், என்னையா சொல்ற? எங்க இருக்கு பணம்? யாரு கொன்னது? பணம் இருக்கிற இடத்த நான் சொல்றேன் சார். ஆனா கொன்னவன நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கொன்னவன நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். முதல்ல பணம் எங்க இருக்குன்னு சொல்லு. சார், செத்தது ஒரு போலீஸ். அவன கொன்னதே நான் தான். மன்மதன் சொல்லச் சொல்ல அவனை அதிர்ச்சியோடு பார்த்தான் ரஞ்சித். நடந்தது அனைத்தையும் ஒன்று விடாமல் சொன்ன மன்மதனை கைது செய்தனர். அவன் முகத்தில் துளி கூட வருத்தம் தெரியவில்லை. மாறாக சந்தோஷமாக, மிக சந்தோஷமாக காணப்பட்டான். ஐயா, கடைசி நேரத்துல இந்த மன்மதன் வந்து நம்மளோட நிறைய வேலைகளை மிச்சப்படுத்திட்டான். இல்லனா இவ்வளவு சீக்கிரத்துல இந்த கேஸுங்க முடிஞ்சிருக்குமா? ஆமா சண்முகம். ஆனா இந்த காவ்யாவோட கேஸ் தான் இன்னும் முடியவே இல்ல. அன்னைக்கே மோகன பிடிச்சிருந்தா அந்த பொண்ணு இப்ப உயிரோட இருந்திருக்கும். கையில கிடைச்சவன தப்பிக்க விட்டுட்டேன். இப்ப நினைச்சாலும் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. வருத்தப்படாதீங்கய்யா. நீங்க வேணும்னு அவன தப்பிக்க விடலையே. ஆமா சண்முகம். ஆனா 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம். ஆனா ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய கொள்கை என்ன தெரியுமா? ஒரு குற்றவாளியும் தப்பக்கூடாது. ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாது. செய்யற வேலை ஒழுங்காவும், உண்மையாவும், கடமை உணர்வோடவும் இருந்தாலே போதும். நினைக்கிறதெல்லாம் நடந்திடும். அருமை, அருமைங்கய்யா. நிச்சயமா ஒவ்வொருத்தரும் நீங்க சொல்ற மாதிரி கடமை உணர்வோடு தன் வேலைகளை செஞ்சா நிச்சயமா நடக்கும். ஆனா செய்யணுமே. பெரிய கேள்விக்குறியோடு பார்த்தார் சண்முகம். யார் எப்படியோ விடுங்க. நாம நம்ம கடமையை ஒழுங்கா செய்வோம். நம்மள பார்த்து 4 பேரு திருந்தினா அதுவே ஒரு சாதனை தான். சொன்ன ரஞ்சித் நேரம் பார்த்தான். 1 மணி ஆகியிருந்தது. சண்முகம், சாப்பிடலாமா? காலையில இருந்து ஒரே களைப்பு, பசிக்குது. பக்கத்துல ஏதாவது நல்ல ஹோட்டல் இருக்குமா? என்னையா அப்படி கேட்டுப்புட்டீங்க? பக்கத்து தெருவுல தான் ஹோட்டல் சூர்யா இருக்கு. வாங்க அங்க போயிடுவோம். சுவை ரொம்ப நல்லா இருக்கும். சண்முகம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ரஞ்சித்தின் போன் சிணுங்கியது. எடுத்து யார் என்று பார்த்தவன் முகம் மாறினான். சண்முகம் ரஞ்சித்தின் முகமாற்றத்தை புரிந்து கொண்டு, ஐயா, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? போன்ல யாருங்க ஐயா? ரஞ்சித் சொன்னான். அந்த பெயரை கேட்டதும் சண்முகமும் கலவரத்துக்குள்ளானார். இரவு 8 மணி. மதியம் வைத்த கோழி குழம்பை சூடு பண்ணி இருவரும் சாப்பிட்டனர். ஆர்த்தி, வா, சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது. காத்தோட்டமா அப்படியே கொஞ்ச தூரம் நடந்துட்டு வருவோம். ஷங்கர் அழைக்க அவனை பின்தொடர்ந்து வெளியே வந்தவளுக்கு திக்கென்றானது. வெளியே ஒரே இருட்டு. காலையில் தெரிந்த தென்னை மரங்கள் இப்போது அந்த இருட்டில் காணாமல் போயிருந்தன. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த இருட்டுல எப்படிங்க நடக்கிறது? ஆர்த்தி, உனக்கு ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. பகல் போலத்தான் இருட்டும். நீ இந்த இருட்டுல கொஞ்ச நேரம் இருந்து பாரேன். ஆரம்பத்துல இருட்டா தெரியும். அப்புறம் அது பழகிடும். எல்லாமே கண்ணுக்கு நல்லா தெரியும். ஆம், ஷங்கர் சொன்னது போலத்தான். ஆரம்பத்தில் இருட்டு மட்டுமே தெரிந்த அவளுக்கு இப்போது அருகில் இருக்கும் தென்னை மரங்கள் தெரிய ஆரம்பித்தன. அவன் பின்னடந்தான். என்னங்க, நாளைக்கு உங்க அம்மா ஊர்ல இருந்து வந்துருவாங்களா? இல்ல ஆர்த்தி, நாளைக்கு மறுநாள் வந்தா வரலாம். உங்க அம்மா ஊர்லயே இருந்தா நாளைக்கே நம்ம ஊருக்கு போயிடலாம். பாட்டி என்ன பண்றாங்களோ? எனக்கும் அந்த கவலை இருக்கு ஆர்த்தி. பாவம் பாட்டி, ஒண்டியா எப்படி கஷ்டப்படுதோ. ஒரு நாள் கூட அவங்கள விட்டு நான் பிரிஞ்சது இல்லைங்க. முதல் முறையா இப்பதான். சொன்னவள் தற்செயலாக வானத்தை பார்க்க, என்னங்க, இந்த ஊர் வானத்துல நட்சத்திரங்களே இல்லையே. அதுவா, இந்த ஊர்ல பெரிய கொள்ளைக்காரன் ஒருத்தன் இருக்கான். அவன் தினமும் வந்து கண்ணுல தெரியிற நட்சத்திரங்களை எல்லாம் ஒண்ணு விடாம கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான். நிஜமாவா? நம்பி விட்டாள் ஆர்த்தி. லூசு லூசு. மேகம் மூடி இருக்கு. மழை வந்தாலும் வரும் போல. ஆர்த்தி, எனக்கு ஒரு ஆசை. ஒரு நல்ல பௌர்ணமி நாள்ல நம்ம 2 பேரும் கை கோத்துக்கிட்டு ஒண்ணா நடந்து போகணும். ஆசையா இருக்கு. அத இப்பவே செஞ்சா என்ன? செய்யலாம் தான். ஆனா நீ இருக்க, நான் இருக்கேன், வானமும் இருக்கு. ஆனா அதுல நிலா தான் இல்ல. நிலா இல்லாட்டி என்ன? நான் இருக்கேன். இதோ என் கை இருக்கு. போதாதா? என்று ஆர்த்தி நீட்டிய கையை சங்கர் பற்றியதும் அந்த நொடி ஆர்த்தி சிலிர்த்து விட்டாள். சட்டென்று அவனிடத்திலிருந்து தன் கையை பறித்து கொண்டாள். ஆர்த்தி, ஏன் கையை இழுத்துக்கிட்டு போற? வேண்டாம்பா, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. சொல்லிவிட்டு அவள் வெட்கப்பட அந்த வெட்கத்தை ஷங்கர் ரசித்தான். பெண்களுக்கு வெட்கம் எவ்வளவு அழகு கொடுக்குது. இந்த இருட்டில் நான் வெட்கப்படுறது உங்களுக்கு தெரியுதாங்க?
இந்த இருட்டு தான் பழகி போச்சு ஆர்த்தி. ஏற்கனவே நீ கொள்ள அழகு. இந்த வெக்கத்துல இன்னும் எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? சும்மா இருந்த என்ன நீ சீண்டி விட்டுட்ட. உணர்ச்சிய கட்டுப்படுத்த முடியாம நான் தவிக்கிறேன். நீ கொஞ்சம் சம்மதிச்சா சொல்லிவிட்டு சங்கர் அவளை பார்க்க, சம்மதிச்சா உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு ஒரு முத்தத்தை வாங்கிட்டு விட்டுடுவேன். அடச்சே, அவ்வளவுதானா? நான் கூட நீங்க சொல்றத வச்சு என்ன மொத்தமா கேப்பீங்களோன்னு நினைச்சேன். ஆர்த்தி, இதுல உனக்கு சம்மதமா? உணர்ச்சி வசப்பட்டவனாக கேட்டான் சங்கர். அவள் சற்றே தயங்கிவிட்டு, முழு சம்மதம். ஆனா அது இப்ப இல்ல. நம்ம 2 பேர் கல்யாணத்துக்கு அப்புறம். சொல்லிவிட்டு ஆர்த்தி சிரிக்க, போலியான கோபத்தில் அவளை அடிக்க கையை ஓங்க, அவள் அவனிடமிருந்து ஓட முயன்றவள் சட்டென்று நின்றாள். கண்களில் கலவரத்தோடு சங்கரை பார்த்து சொன்னாள் ஆர்த்தி. என்னங்க, பக்கத்துல யாரோ இருக்காங்க போல. பீடியோ சிகரெட்டோ குடிக்கிற வாசம் வருது. பக்கத்தில் அமர்ந்திருந்த மாரிமுத்து இழுத்துவிட்ட பீடி புகையின் வாசம் மோகனுக்கு சிகரெட் பிடிக்க தூண்டியது. மாரிமுத்து என்ன நினைத்தாலும் பரவாயில்லை. இந்த மார்கழி மாத குளிருக்கு அவனுக்கு ஒரு வெதவெதப்பு தேவைப்பட்டது. எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் பாக்கெட்டில் இருந்து சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான். மாரிமுத்து அமைதியாகவே இருந்தான். மோகன் அவனை எடை போட்டான். இவனுக்கு ஏன் நாம பயப்படுறோம்? இவனும் ஒரு கொலகாரன், நானும் ஒரு கொலகாரன். தேவையில்லாம அவனை பார்த்து எதுக்கு பயம்? இந்த யோசனை மோகனுக்கு புதிய தெம்பை கொடுத்தது. கந்த சஷ்டி கவசம் முடிவதற்குள் அவர்கள் இறங்க வேண்டிய இடம் வந்தது. ஆர்த்தியும் அவனும் முன்வழியாக இறங்க, மோகன் பின்வழியாக இறங்கினான். கூடவே மாரிமுத்துவும். மோகனுக்கு திக்கென்று இருந்தது. மாரிமுத்து தொடர்ந்து பயணம் பண்ணுவான் என்று மோகன் நினைத்தான். இப்படி கூடவே இறங்கியது அவனுக்குள் ஒருவித பயத்தை உண்டு பண்ணியது. நீங்களும் இங்கதான் இறங்குறீங்க? இதுதான் உங்க ஊரா? மாரிமுத்து பெரிதாக சிரித்தான். இது எங்க ஊர் இல்ல. அப்புறம் எதுக்கு இங்க இறங்குனீங்கன்னு கேக்குறியா? இங்க விருந்து சாப்பிட வந்திருக்கிறேன். விருந்துக்கு வந்துட்டு விருந்து சாப்பிடாம போனா எப்படி? மாரிமுத்து எதை விருந்து என்கிறான் என்று மோகனுக்கு புரிந்தது. ஆர்த்தியும் அவனும் பஸ்ஸை விட்டு இறங்கி சற்று தூரம் நடந்து சென்றிருப்பார்கள். அவர்களை பின்தொடர்ந்து சென்றால் தானே அவளை வேட்டையாடுவதற்கு. மாரிமுத்து வேறு கூடவே. முதலில் அவனை கழட்டிவிட வேண்டும். எப்படி? யோசித்த மோகனை, மோகன், ஒரு நிமிஷம். மாரிமுத்து என்ன என்பது போல பார்த்தான் மோகன். மோகன், நீ வந்த வழியே திரும்பி போயிடு. அவளை நான் மட்டும் வேட்டையாடிக்கிட்டு போறேன். மோகன் உள்ளுக்குள் அதிர்ந்தாலும் அதை வெளிக்காட்டாமல், அவளை வேட்டையாட நான் ரொம்ப தூரத்துல இருந்து பயணம் பண்ணி வந்திருக்கிறேன் என்றான். மாரிமுத்து சிரித்தான். மோகன், புதையல தேடி போறவனுக்கு எல்லாமா புதையல் கிடைச்சிருது? வேட்டைக்கு போனா மானம் மட்டும்தான்னு சொல்ல முடியாது. முயலும் மாட்டோம், சில நேரத்துல ஒண்ணுமே மாட்டாமலும் போகும். அந்த மாதிரி நினைச்சுக்க. என்ன, புரியுதா? வேட்டைக்கு போய் வெறும் கையோட திரும்புறது உங்க அனுபவமா இருக்கலாம். ஆனா நான் வேட்டைக்கு போய் எதை வேட்டையாட நினைக்கிறேனோ அதை நிச்சயமா வேட்டையாடாம விட மாட்டேன். வெறும் கையோட திரும்பவும் மாட்டேன். மோகன், எதிர்வாதம் பேசுறியா? ஒழுங்கா திரும்பி போயிடு. என்னை பத்தி உனக்கு தெரியாது. இவ்வளோ நேரம் யாரும் என் முன்னாடி நின்னு பேசுனதே இல்ல. மறுபடியும் சொல்றேன், வந்த வழியே திரும்ப போயிடு. மோகன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சட்டை பைக்குள்ளிருந்து கத்தியை வெளியே எடுத்தான். என்னங்க, உங்களுக்கு அந்த வாசம் வரலையாங்க? ஆர்த்தி கேட்க, இல்ல ஆர்த்தி, எனக்கு ஒன்றும் வாசம் வரலையே. நீங்க சிகரெட் பிடிப்பீங்க, அதனால அந்த வாசம் உங்களால உணர முடியல. இருங்க, இந்த பக்கமா தான் அந்த வாசம் வருது. வாங்க போய் பார்க்கலாம். ஆர்த்தி, அந்த பக்கம் போகக்கூடாது. தடுப்பு சுவர் இல்லாத பெரிய கிணறு இருக்கு. வா, நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். இருங்க, அந்த கிணத்துல இருந்து தான் அந்த வாசம் வருது. சொன்னதோடு நில்லாமல் மெல்ல கிணற்றின் அருகே சென்று எட்டி பார்த்தாள். இருட்டாக இருந்தது. அந்த இருட்டையும் அமைதியாக உற்று பார்த்தாள் சில நொடிகள். அங்கே அங்கே பார்த்தவள் அதிர்ந்தாள். பெரியதாக அதிர்ந்தாள். கீழே படியில் அமர்ந்தவாறே ஒரு உருவம் பீடியோ சிகரெட்டோ பிடித்துக் கொண்டிருந்தது. திடீரென்று மோகன் கத்தியை எடுக்க, மாரிமுத்து உள்ளுக்குள் அதிர்ந்தாலும் அதை சிறிதும் வெளிக்காட்டாமல் சிரித்தான். ஆட, பாருடா, என்ன மோகன், கத்தி காட்டியெல்லாம் என்ன மிரட்டுற? நீ ஒரு உண்மையான வீரனா இருந்தா கத்திய போட்டுட்டு என்கிட்ட மோதிப்பாரு. அப்ப தெரியும் நான் யாருன்னு. மாரிமுத்து சவால் விட்டு அழைக்க, அந்த சவாலை மோகன் ஏற்றான். அவன் பலத்தை நிரூபிக்க ஒரு அருமையான வாய்ப்பு. தன் கையில் இருந்த கத்தியை தூர வீசினான். அது இருட்டில் எங்கோ போய் விழுந்தது. இப்போது மாரிமுத்து சிரித்தான். சிரித்தபடியே தன் சட்டைக்குள் மறைத்து வைத்திருந்த கத்தியை வெளியே எடுத்தான். மோகன் திடுக்கிட்டான். பெரிதாக திடுக்கிட்டான். நீ ஒரு கோழை. என்ன கத்திய கீழே போடுன்னு சொல்லிட்டு இப்ப நீ கத்திய எடுக்கிறியே. மாரிமுத்து மறுபடியும் சிரித்தான். இதுக்கு பேரு கோழை இல்ல, குள்ள நரித்தனம். வெறும் அறிவு மட்டும் இருந்தா பத்தாது. அதை எந்த இடத்துல எப்படி உபயோகப்படுத்திக்கணும்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. என்னடா, வயசாயிடுச்சுன்னு பாக்குறியா? என்னோட அனுபவம் உன்னோட வயசு. ஒழுங்கா இப்போ நீ வந்த வழியே போவேன்னு நினைக்கிறேன். மோகன் திரும்பினான். ஏமாற்றமாக திரும்பிய மோகனை, மோகன், மறந்துட்டேன். நீ பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பொண்ணு தலையில வச்சிருந்த பூவை எடுத்தியே, அதை மட்டும் கொடுத்துட்டு போயிடு.
நானும் அதை வாசம் பிடிக்கணும். மோகன் பையிலிருந்து அதை எடுத்து நீட்ட மாரிமுத்து அதை வாங்கி கொண்டான். அப்புறம் இதை என்னுடைய ஞாபகார்த்தமா வாங்கிக்கோ. சொன்ன மாரிமுத்து கத்தியை கொண்டு ஓங்கி குத்த அது மோகனின் கையை சரியாக பதம் பார்த்தது. மோகன் வலியால் துடிக்க மாரிமுத்து சிரித்தவாறே ஆர்த்தியையும் சங்கரையும் பின்தொடர்ந்து சென்றான். அவர்கள் தென்னந்தோப்பில் நுழைய மாரிமுத்துவும் அவர்களை பின்தொடர்ந்தான். கையில் இருந்த பூவை தூக்கி எறிந்தான். அந்த தென்னந்தோப்பில் மாரிமுத்து. என்னங்க, அங்க பாருங்க, யாரோ கிணத்துப்படியில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க, சீக்கிரமா வாங்க. அவளின் அலறலை கேட்டு சங்கர் ஓடி வந்து எட்டி பார்த்தான். இப்போது அந்த உருவமும் மெல்ல கிணற்றிலிருந்து இவர்களை நோக்கி மேலே வந்து கொண்டிருந்தது. பீடியை பிடித்தபடியே எதிரில் வந்து நின்றான் மாரிமுத்து. ஐயா, நாம தேடிக்கிட்டு இருக்கிற குற்றவாளி மோகன் உங்களுக்கு எதுக்குங்க ஐயா போன் பண்ணி இருக்கிறான்? ஏதோ பெரிய விபரீதமா அவன் இருக்கிற இடத்த சொல்லி உடனே வர சொல்றான். ஐயா, இத உண்மைன்னு நம்புறீங்களா? நிச்சயமா சண்முகம், அவன் பொய் பேசுற மாதிரியே தெரியல. அவன் வார்த்தைகள்ல உண்மை தெரியுது. நீங்க உடனே ஜீப்பை ரெடி பண்ணுங்க. நேரம் பார்த்தான். பகல் 1:30. இப்பவே கிளம்புனாதான் சரியா இருக்கும். அந்த கிணற்றில் இருந்து வெளிப்பட்ட மாரிமுத்துவை பார்த்து, டேய், யார் நீ? சங்கர் ஆக்ரோஷமாக கத்த மாரிமுத்து மெல்ல சிரித்தான். ஆர்த்தி, இன்னும் என்ன வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற? உண்மையை சொல்லிடு. சங்கர் அதிர்ந்து போய் ஆர்த்தியை பார்க்க இப்போது அவளும் பெரிதாக சிரித்தாள். என்ன சங்கர், அதிர்ச்சியா இருக்கா? இவர் வேற யாரும் இல்ல, என்னோட சித்தப்பா. பேரு மாரிமுத்து. பல முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவரு. இவர் எதுக்கு இங்க வந்தாருன்னு கேக்குறீங்களா? உங்களை பழிவாங்க. ஒரு பொம்பளையான என்னால உங்களை பழிவாங்க முடியாது. அதான் இவரை துணைக்கு அழைச்சுக்கிட்டேன். சங்கர் நடப்பவை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருக்க ஆர்த்தி தொடர்ந்தாள். சங்கர், உங்களுக்கு சுமதி தெரியுமா? 3 வருஷம் முன்னாடி நீங்க காதலிச்சு அவளை கர்ப்பமாக்கி வீட்டுல ஒத்துக்கலன்னு சொல்லி அவளை கைவிட்டீங்களே, நினைவிருக்கா? மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவளோட கூட பிறந்த தங்கச்சி தான் நான். அவ இப்ப உயிரோட இல்ல. உங்களை விட்டு இந்த உலகத்துல வாழ பிடிக்காம அப்பவே போய் சேர்ந்துட்டா. உங்களை அவ எவ்வளவு விரும்புனா தெரியுமா? கதை கதையா சொல்லுவா. அவளை நீங்க புரிஞ்சுக்கல. அநியாயமா அவளை கொன்னுட்டீங்க. சங்கர் அதிர்ச்சியோடு அவளை பார்க்க ஆர்த்தி பலமாக சிரித்தாள். இப்படியெல்லாம் கதை சொல்லுவேன்னு பாத்தீங்களா? இந்த மாதிரியான கதைகள் கேட்டு கேட்டு போர் அடிக்குது. உங்களை கொல்ல போற காரணமே வேற. என்ன காரணம்னு சொல்ல நானும் யோசிக்கிறேன். ஞாபகம் வந்துருச்சு. எங்க சித்தப்பா அடிக்கடி சொல்லுவாரு, இன்னைக்கு இவளை கற்பழிச்சேன், இன்னைக்கு அவளை கொன்னேன்னு. அவர் சொல்லும் போதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கும் ஒரு கொலை பண்ணணும்னு ஆசையாயிடுச்சு. அவர் பொண்ணுங்களா பார்த்து பார்த்து கற்பழிச்சு கொல்லுவாரு. அப்படி கொண்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லும் போது அவர் கண்ணுல ஒரு ஆனந்தம் தெரியும். அந்த ஆனந்தத்தை நானும் அனுபவிக்கணும். அனுபவிச்சு பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஒரு ஆசை. அந்த ஆசையை இவர்கிட்ட சொன்னேன். இவர்தான் மேல் வீட்டுக்காரனை காதலிக்கிற மாதிரி நடிச்சு தனியா கூட்டிக்கிட்டு வந்துரு, நான் உனக்கு உதவுறேன்னாரு. அவனை அணு அணுவா கொன்னா ஆனந்தம் கிடைக்கும்னு சொன்னாரு. எனக்கு ஆசையா போயிடுச்சு. நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே எங்க சித்தப்பாவுக்கு போன் போட்டு சொல்லிட்டேன். அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே, ஆர்த்தி, நான் வந்து உனக்காக பஸ் ஸ்டாண்ட்ல காத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ பழைய குற்றவாளி மோகன்னு ஒருத்தன் உன்னை வேட்டையாட உன்னை பின்தொடர்ந்துகிட்டு இருந்தான். வர்ற வழியில அவனை கொஞ்சம் கவனிக்க வேண்டியதா போச்சு. மாரிமுத்து சொல்லிவிட்டு நிறுத்த ஆர்த்தி தொடர்ந்தாள். சங்கர், உங்களை அணு அணுவா கொல்லணும். அந்த சுகத்தை நானும் அனுபவிக்கணும். ஆர்த்தி சொல்ல சொல்ல சங்கர் ரத்தம் உறைந்து போய் பார்த்து கொண்டிருந்தான். ஆர்த்தி, இன்னும் என்ன பேச்சு? தாமதிக்காத. காரியத்துல இறங்கு. இந்தா கத்தி. முதல்ல கழுத்துல குத்து. வலியில துடிப்பான். அப்புறம் வயித்துல சொருகு. பாத்தீங்களா எங்க சித்தப்பாவ? அனுபவம் பேசுது. சங்கர் இப்போ அமைதியா கண்ண மூடிக்கோங்க. குத்துனா வலிக்கும், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. சொன்ன ஆர்த்தி மாரிமுத்துவிடம் சென்றாள். அவன் நீட்டிய கத்தியை வாங்கியவள் சங்கரை பார்த்தாள். சங்கர் கண்களில் ஒருவித கலவரத்தோடு அவளை பார்க்க, என்ன சித்தப்பா, ஆரம்பிச்சிடலாமா? அட, ஆரம்பிமா. முதல்ல கழுத்துல ஓங்கி குத்து, அப்புறமா வயித்துல. அப்போ வலியில துடிப்பான் பாரு, பார்க்கவே சுகமா இருக்கும். தாமதிக்காத, ஆரம்பி போ. சங்கர், உங்களை பார்க்க எனக்கு பாவமா இருக்கு. இருந்தாலும் எனக்கு வேற வழியே இல்ல. என்ன மன்னிச்சிருங்க என்று சொல்லிக்கொண்டே திரும்பி எதிரில் நின்றிருந்த மாரிமுத்துவை பார்த்தாள். ஆர்த்தி, போம்மா, காரியத்துல இறங்கு, கிளம்பு. மாரிமுத்து அவசரப்படுத்த, சங்கர், பாருங்க, எங்க சித்தப்பா எவ்வளவு அவசரப்படுறாரு. சொன்ன ஆர்த்தி தன் மாமன் மாரிமுத்துவிடம் திரும்பி யாரும் எதிர்பார்க்காத அந்த காரியத்தை செய்தாள். ஆம், கத்தியை எடுத்து ஓங்கி மாரிமுத்துவின் கழுத்தில் குத்தினாள். எதிர்பாராத இந்த தாக்குதலில் தடுமாறி போன மாரிமுத்து அதிர்ச்சியாக ஆர்த்தியை பார்த்தான். சித்தப்பா, இங்க உங்களை கூட்டிக்கிட்டு வந்ததே சங்கரை கொல்றதுக்கு இல்ல, உங்களை கொல்லத்தான். ஆர்த்தியை அதிர்ச்சியோடு பார்த்தான் மாரிமுத்து. பிறகு நொடிப்பொழுதில் அவன் வயிற்றில் ஒரே குத்து. மாரிமுத்து கீழே சரிந்தான். ஆர்த்தி புன்னகைத்தாள். என்ன சித்தப்பா, வலிக்குதா? எத்தனை பேரை இப்படி கொண்டு இருப்பீங்க? வலினா என்னன்னு இப்ப தெரியுதா? டேய் சித்தப்பா,
நீ கொலை பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்லும் போதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நீ எப்படி அடுத்தவங்கள கொல்லுவியோ, அதே மாதிரி உன்னையும் கொல்லணும்னு துடியா துடிப்பேன். அதுக்கான நேரம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கான நேரம் இப்ப அமைஞ்சிருக்கு. எத்தன பேர துடிக்க துடிக்க கொன்றுப்ப. இப்போ நீ துடி துடிச்சு சாவு. உன்ன வதம் பண்ணிட்டேன். இனி எத்தனையோ பொண்ணுங்களோட வாழ்க்கை உன்னால சீரழியாம இருக்கும். மாரிமுத்து கொஞ்ச நேரம் போராடி கண்களை மூடினான். ஆர்த்தி சங்கரிடம் வந்தாள். என்ன மன்னிச்சிருங்க சங்கர். நான் ஜெயில்ல இருந்து வந்தா என்ன ஏத்துப்பீங்களா? ஆர்த்தி, உன்ன மாதிரி ஒரு மனைவிய அடைய நான் குடுத்து வச்சிருக்கணும். உன் வருகைக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அவளை அணைத்துக் கொண்டான் சங்கர். தூரத்தில் போலீஸ் ஜீப் வந்து கொண்டிருந்தது. மோகன் வழிகாட்டி கொண்டிருந்தான். இதோட இந்த கதை முடியுது. இது போல மேலும் பல நல்ல கதைகள் கேட்க கதை போமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.